எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு செஷன் ஆரம்பிச்சிடலாம். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् சர்வ விக்னோபசாந்தே. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्ते नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्. अपार करुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. Give me a second. ஸ்ரீ குருபியோ நமः. ஸ்ரீமாத்ரே நமः. நம்ம இப்போ 3வது வால்யூம்ல இருக்கோம். முதல்ல படிக்க போறோம் வந்து கௌரி ராமகிருஷ்ணன் மாமி. இருக்கேன். அர்த்த சாஸ்திரமும் தர்ம சாஸ்திரமும் அப்படிங்கிற அந்த டாபிக் முடிச்சிருந்தோம் மாமி. ஓகே. மகா பெரிவா சரணம். அர்த்த சாஸ்திரமும் தர்ம சாஸ்திரமும் இந்த பெரிய ரட்சணையை செய்வதற்குத்தான் அது அநேக சட்டங்களை போட்டு கொடுத்திருக்கிறது. இப்படி அர்த்த சாஸ்திரம் சட்டம் போடுவதற்கு முந்தையே உபவேதத்தை விட உயர்ந்த ஸ்தானத்தில் கருதப்படும் வேத உபாங்களிலேயே உள்ள தர்ம சாஸ்திரத்திலும் ராஜநீதியை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. மனு, யக்ஞவல்யர் மாதிரியானவர்களின் ஸ்மிருதிகளில் வர்ணாசிரம தர்மங்களை விவரிக்கும் போது சத்திரிய தர்மம், ராஜ தர்மம் என்கிறவற்றில் தேச பரிபாலனத்துக்கான சட்டங்களும் வந்து விடுகின்றன. மனு தர்மப்படி ஆட்சி நடத்துவதாகத்தான் எந்த ராஜாவும் ஆதி காலத்தில் இருந்து தமிழ்நாட்டு அரசர்களும் சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பின்னாடி வந்த அர்த்த சாஸ்திரத்தை விட முன்னாடி வந்த தர்ம சாஸ்திரப்படி போவதைத்தான் முக்கியமாக கருதி ஆட்சி முறை நடந்து வந்திருக்கிறது. ஏனென்றால் உபவேதங்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரிகிற இந்த லோக வாழ்க்கைக்கு எது லாபம் என்பதைத்தான் கருத்தில் கொண்டவை. பரலோக ஸ்ரேயஸ் என்ற நித்திய சௌக்கியத்தை கருத்தில் கொண்டு ஆத்மாவின் மேம்பாட்டுக்கு வழி சொல்வது வேத உபாங்கங்களில் உள்ள ஸ்மிருதிகளும் மற்ற தர்ம சாஸ்திரங்களும் தான். அர்த்த சாஸ்திரம் முதலான உபவேதங்களும் வேத தர்மத்தின் ஆதாரத்தில் எழுந்தவைதான். ஆனாலும் பூராவும் அந்த தர்ம பிரகாரமே போகும் என்று சொல்ல முடியாது. வைத்தியம், அர்த்தம், பொழுதுபோக்குகள் என்று ஏதோ ஒரு சப்ஜெக்டை ஸ்பெஷலைஸ் பண்ணுவதாக இவை அமர்ந்திருக்கின்றன. அதனால் இந்த கால இங்கிலீஷ் வைத்தியத்தில் ஸ்பெஷலைசேஷனை பற்றி சொல்கிற டிஃபெக்ட் உபவேதங்களுக்கும் வந்து விடுகிறது. காதுக்கு ஒரு வைத்தியர், தொண்டைக்கு ஒரு வைத்தியர், மூக்குக்கு ஒருவர், ஹார்ட்டை மட்டும் பார்க்க ஒரு டாக்டர், லங்ஸை மாத்திரம் பார்க்க இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் என்று இருப்பதால் மொத்த கான்ஸ்டிடியூஷனை பார்க்காமல் இப்படி ஒரே பிரிவில் ஸ்பெஷலைஸ் பண்ணி வைத்தியம் பண்ணுகிற போது அந்த பிரிவில் உள்ள வியாதிக்கு மட்டும் மருந்து கொடுத்து குணம் பண்ணும் போதே வேறொரு பிரிவில் புது வியாதி வருகிறது. மொத்தத்தில் கான்ஸ்டிடியூஷன் பாதிக்கப்படுகிறது என்கிறார்கள். இது மாதிரிதான் அர்த்தத்தை மாத்திரம் அபிவிருத்தி பண்ணுவது, ஆட்டம் பாட்டம் முதலியவற்றை மட்டும் வளர்ப்பது என்று உபவேதங்கள் செய்கிற போது இந்த எல்லாம் எதற்கு அங்கமாயிருக்க வேண்டுமோ அந்த தர்ம வாழ்க்கை என்ற பூரண விஷயத்தில் கவனக்குறைவு ஏற்பட்டு அதற்கு பாதகமாக கூட போகும்படியான ஹேத்துக்கள் உண்டாகி விடுகின்றன. அதனால்தான் ராஜாக்கள் அர்த்த சாஸ்திரத்தை பின்பற்றுவதை விட மனு தர்ம சாஸ்திராதிகளை
அனுசரிப்பதையே பெருமைக்குரிய விஷயமாக சொல்லிக் கொண்டார்கள். முடிவில் பார்க்க போனால் அர்த்த சாஸ்திரத்திலும் அது வேத தர்மத்தை அஸ்திவாரமாக கொண்டு அதை நிலைநாட்டவே ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்லியிருக்கோம். தர்ம சாஸ்திரங்கள் மட்டுமின்றி உப்பாங்கங்களில் வருகிற புராண இதிகாசங்களிலும் ராஜநீதியை பற்றி நிறைய இருக்கிறது. இங்கெல்லாமும் தற்காலிகமான அர்த்தத்தை விட சாஸ்வதமான தர்மத்துக்கு பிராதானியம் கொடுத்தே அரசாட்சி முறை சொல்லப்பட்டிருக்கும். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே வியாச மகரிஷி அனுகிரகித்த மகாபாரதத்திலும் தர்ம விக்கிரகவான் என்றே கியாதி பெற்ற ராமச்சந்திரமூர்த்தியின் கதையான ராமாயணத்திலும் ராஜநீதிகள் கொட்டி கிடக்கின்றன. மகாபாரதத்தில் யுத்தத்துக்கு அப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணி கொண்ட தர்மபுத்திரருக்கு பீஷ்ம பிதாமகர் சாந்தி பாவா சாந்தி பர்வா அனுசாசிக பர்வா என்ற 2 பெரிய பர்வங்களில் பண்ணுகிற உபதேசங்களில் ராஜ தர்மத்தை பற்றி ஏராளமாக வந்து விடுகிறது. காட்டுக்கு போன ராமரை திரும்ப அழைத்து வருவதற்காக பரதன் சித்திரக்கூட்டத்துக்கு போன போது எப்படி ராஜாங்கம் நடத்த வேண்டும் என்று ராமர் அவனுக்கு நிறைய உபதேசித்த விஷயம் ராமாயணத்தில் வருகிறது. ராமராஜ்யம் என்ற தர்ம ராஜ்யத்தின் விதிகளையே இங்கே ராமர் சொல்லி இருக்க வேண்டும். இப்படி தர்மத்துக்காக ஏற்பட்ட நூல்களில் சொல்லியுள்ள ஆட்சி முறைக்கு அப்புறம்தான் அர்த்த சாஸ்திரம் என்றே உள்ளதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது அர்த்த சாஸ்திரம் என்றால் சாணக்கியன் எழுதிய ஒரு புஸ்தகம்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அர்த்த சாஸ்திர புஸ்தகங்களை பலவற்றில் ஒன்றுதான் அது. அதற்கு சாணக்கிய நீதி அல்லது சாணக்கிய தந்திரம் என்றே பெயர். இப்படியே சுக்கிர நீதி என்று சுக்கராச்சாரியார் செய்த அர்த்த சாஸ்திர நூல் ஒன்றும் இருக்கிறது. தர்மத்துக்கென்றே ஏற்பட்ட நூல்களின் அளவுக்கு அர்த்த சாஸ்திர புஸ்தகங்களில் சத்தியம், தர்மம், நியாயம், நேர்மை ஆகியவைகளை எதிர்பார்க்க முடியாது. ராஜதந்திரம், சமயோசிதம், டிப்ளமசி, எக்ஸ்பீடியன்சி என்றெல்லாம் சொல்கிறார்களே, இவற்றை தவிர்க்க முடியாத கட்டங்களில் தர்ம நூல்களிலேயே கொஞ்சம் அனுமதித்துதான் இருக்கும். அர்த்த சாஸ்திரத்திலோ இவற்றுக்கும் இன்னும் அதிக இடம் கொடுத்திருக்கும். சில சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் உள்ளதை சொல்லாமல் மறைக்கலாம் என்ற அளவுக்கு தர்ம நூல்கள் போகும் என்றால், அர்த்த சாஸ்திரமோ உள்ளதை இல்லை என்றே மறுக்கலாம், இல்லாததை உள்ளதாக சொல்லலாம் என்று கூட சொல்லிவிடும். இப்படி அசத்திய சம்பந்தம் வருவதால் தான் பாக்கி 3 உபவேதங்களுக்கு ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம் என்று பெயர் இருக்க, இதற்கு அர்த்த வேதம் என்றில்லாமல் இது ஒரு சாஸ்திரம் என்றே பெயர் இருக்கிறது. சாஸ்திரம் என்றால் எந்த சப்ஜெக்டை பற்றியும் விதிகள் கொடுப்பதுதான். தர்ம சாஸ்திரத்தோடு உபவேதங்களில் வரும் சப்ஜெக்டுகள் எது மாறுபட்டாலும் நாம் இதை தள்ளிவிட்டு தர்ம சாஸ்திரத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆயுர்வேத வைத்தியர் எவராவது தம் சுவட்டில் இருந்து மேற்கோள் காட்டி சிராத்த தினத்தில் கூட ஒரு வியாதிக்கார பிராமணன் பூண்டு லேகியம் சாப்பிடலாம் என்று சொன்னால் அதை கேட்காமல் உயிர் போனாலும் போகட்டும் என்ற தர்ம சாஸ்திரப்படி அதை அன்று ஒதுக்கத்தான் வேண்டும். இப்படியே அர்த்த சாஸ்திரக்காரர் தர்மத்தை விட்டு ஒரு ராஜா தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ள சிலது செய்யலாம் என்றால், இவற்றை டிப்ளமசி என்ற பெயரில் கூட தர்மசாஸ்திரம் சொல்கிற ராஜ தர்மம் ஒப்புக்கொள்ளாத இடத்தில் நாம் அர்த்த சாஸ்திரத்தை தள்ளி தர்ம சாஸ்திரத்தைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியம், யுத்த ஜெயம், கண்ணுக்கு காதுக்கு இன்பம், அதிகாரம் என்ற இந்த உபவேதங்களின் பலன் பிரத்யட்சத்தில் உடனே தெரிந்தால் தெரிந்துவிட்டு போகட்டும். தர்மார்த்தங்களின் பலன் அப்படி தெரியாமல் அதிர்ஷ்டமாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். அதற்காக நிரந்தரமானதை விட்டு தற்காலிகமானதை பிடித்துக் கொள்வார்களா? சரீரத்தை பல விதங்களில் ரட்சித்து சந்தோஷப்படுவதற்கு உபவேதங்கள் வழி சொன்னாலும் இந்த சரீரத்தை இப்படியே என்றைக்கும் சந்தோஷமாக காப்பாற்றி தர அவற்றால் முடியுமா? சரீரம் போனவிட்டு தர்மார்த்தங்களுக்கு தானே நாம் பதில் சொல்லியாக வேண்டும். உபவேதங்கள் தருகிற திருஷ்ட லாபங்களை விட தர்ம சாஸ்திரங்கள் தரும் அதிருஷ்ட லாபம் தான் உயர்ந்தது என்பதற்கு பொதுஜன வசனமே அத்தாட்சியாய் இருக்கிறது. நடைமுறை வாழ்க்கையில் திருஷ்டமாகவே, அதாவது கண்ணால் பார்க்கும்படியாகவே ஒரு பெரிய லாபம் கிடைத்து விட்டால் அதிருஷ்டம் அடிச்சது என்றுதானே சொல்கிறோம். ஆகையால் திருஷ்டத்தை தரும் அர்த்த சாஸ்திரம்
முதலானதுகளும் அதிர்ஷ்டத்தை தரும் தர்ம சாஸ்திரத்தின் காலில் விழ வேண்டியவைதான். தர்மார்த்த காம மோட்சம் என்பதில் அர்த்தம் பெரும்பாலும் காமம் என்ற தற்கால சுகத்தை தருவதோடு முடிவதே. தர்மம்தான் நித்திய சுகமாயுள்ள மோட்சத்துக்கு உபாயம். அந்த தர்மத்தில் போவதற்கு அனுகூலமாகவே அர்த்தத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் இப்படி சொல்வதால் தற்காலத்தில் சில நினைக்கிற மாதிரி சாணக்கிய தந்திரம் முதலானவற்றில் ஜனங்களின் நன்மையும் சத்தியம் தர்மம் ஆகியவற்றையும் புறக்கணித்து ராஜாங்கத்துக்கு எதேச்சாதிகாரம் கொடுத்திருக்கிறது என்று தப்பாக நினைத்து விடக் கூடாது. தற்போது உலகத்தில் மோனார்கி முடியரசு உள்ள நாடுகள் உள்பட எல்லா தேசங்களிலும் எதேச்சாதிகாரம் இல்லாமல் சர்வஜன அபிப்பிராயப்படி சர்வஜன க்ஷேமத்துக்காகத்தான் அரசாட்சி நடத்தப்படுவதாக ஜனநாயக கொள்கை என்பதாக ஒன்று பேசப்படுகிறது. ஆனாலும் தினமும் ஒரு கூ வருவதாகவும் கொஞ்ச காலத்திலேயே இந்த இராணுவ ஆட்சியும் போய் இன்னொரு மிலிட்டரி சர்க்கார் வருவதாகவும் தான் இருக்கிறது. ஜனங்கள் நலனை முந்தி இருந்த ராஜாங்கம் கவனிக்கவே இல்லை என்றும் ஜன பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் சத்திய தர்மங்களை அடியோடு விட்டுவிட்டு லஞ்சம் கையாலாகாத்தனம் இவற்றால் தேச வாழ்க்கையை கெடுத்து விட்டதாகவும் புது ஆட்சி ஏற்படுத்துபவர்கள் சொல்கிறார்கள். இப்போது நடக்கிற இத்தனை எதேச்சாதிகாரமோ இப்போது பார்க்கிற இத்தனை இன்எஃபிஷியன்சியோ அர்த்த சாஸ்திரங்களில் அனுமதிக்கப்படவே இல்லை. இப்போது வாயினால் உசந்த பிரின்சிபல்களை சொல்லிக் கொண்டே காரியத்தில் ரொம்பவும் வேறு விதமாக செய்வதாக இருக்கிறது. அர்த்த சாஸ்திரங்களில் இப்படி வாயினால் ஒரே அடியாக தர்ம ஜோடனை பண்ணாமல் ஒரு ராஜாங்கம் நடத்துவதென்றால் அதில் ஒரு ராஜ்யத்தையே மேய்த்து கட்ட வேண்டியிருப்பதை முன்னிட்டும், மேலும் அந்நிய ராஜ்யங்களில் மோதல்களை சமாளிக்க வேண்டியிருப்பதை முன்னிட்டும் அநேக விஷயங்களை ரகசியமாகத்தான் வைத்திருக்க வேண்டும். சில விஷயங்களை கொஞ்சம் வேற மாதிரி தெரிகிற விதத்தில் தான் காட்ட வேண்டும் என்ற பிராக்டிக்கல் நெசசிட்டியால் ரொம்பவும் சத்திய தர்மம் பார்த்து முடியாது என்றே சில அம்சங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போகும்படியாக சொல்லியிருக்கும். வார்த்தையில் ரொம்பவும் தர்ம ஜோடனை பண்ணாவிட்டாலும் காரியத்தில் அதில் சொல்லி இருக்கிற அளவுக்கே ராஜாக்கள் விட்டு கொடுத்து ராஜ்யபாரம் பண்ணினதால் இக்காலத்தில் காரியத்தில் நடக்கிற அதர்மமும் எதேச்சாதிகாரமும் அப்போதெல்லாம் நடந்ததே இல்லை. மகாபிரிவா சரணம். தேங்க்யூ மாமி. அடுத்தது பிரியா நாராயணன் இருக்கீங்களா? இருக்கேன் மீனா. நீங்க வந்து சாஸ்வத சட்டமும் தற்காலிக மாறுதல்களும் அந்த டாபிக்க முடிச்சுட்டு அரசனுக்கு கட்டுப்பாடுகள் அதுல வந்து தகுதி எதுவும் போதாமல் அப்படின்னு ஒரு சின்ன பேராகிராஃப் அது முடிய படிச்சிருந்தோம். ஓகே. ஸ்ரீ குருபியோ நமஹ. சாஸ்வத சட்டமும் தற்காலிக மாறுதல்களும். எடுத்ததற்கெல்லாம் தன்னிஷ்டப்படி சட்டம் செய்ய இடமுள்ள போதுதான் எதேச்சிக்காரர் ஜாதிகாரத்துக்கு இடம் கொடுத்து போகும். பழைய காலத்தில் மானார்கி தான் நடந்ததென்றாலும் கூட ராஜாக்களும் இப்படி நினைத்த மாதிரியெல்லாம் சட்டம் செய்ய அத்தாரிட்டி இருக்கவில்லை என்பது தெரியாததால் தான் கிரிட்டிசைஸ் செய்கிறார்கள். கிரிட்டிசைஸ் செய்பவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அடிப்படை சட்டங்கள் யாவும் தர்ம சாஸ்திரத்திலும் அர்த்த சாஸ்திரத்திலும் எழுதி வைக்கப்பட்டவையாகவே இருந்துவிட்டன. சாஸ்வத வாழ்க்கைக்கு ஒரு துணை உபாயமாக இந்த தார்மீக சட்டங்கள் இருப்பதால் இவை சாஸ்வதம்தான் என்ற நம்பிக்கையும் பிடிப்பும் எல்லா ராஜாக்களுக்கும் இருந்தன. வைதிகத்தையும் ஆஸ்திகத்தையும் தர்மத்தையும் விருத்தி செய்ய ராஜாவின் பொறுப்பு என்று சின்ன வயசில் குருகுல வாசத்திலேயே அரச குமாரர்களுக்கு ஆழமாக போதிக்கப்பட்டிருந்தது. இந்த சாஸ்வத சத்தியங்களை பழைய சாஸ்திரங்களின் சட்டங்களையே சாஸ்வதமாக்க
பின்பற்றினால்தான் அடைய முடியும். கொஞ்சமும் ஸ்வயநலம் கலக்காமல் லோகத்தின் நிரந்தர சேமத்திற்கென்றே ரிஷிகள் கொடுத்துள்ள விதிகளை அவர்களுடைய நிலைக்கு எவ்வளவோ கீழே உள்ள நாம் மாற்றப்படாது என்று ஒரு ராஜா வித்யாபியாசத்தின் போதே கன்வின்ஸ் பண்ணப்பட்டிருப்பான். அதனால் இந்த சாஸ்திரங்கள் நடைமுறை தேவைகள் ஆகிய இரண்டையும் நன்றாய் அறிந்த மந்திரிகளின் துணையுடன் அவன் ஆட்சி பண்ணும்போது கால தேச வர்த்தமானங்களின் நிர்பந்தத்தினால் சாஸ்திர சட்டங்களில் எங்கே மாறுதல் தேவைப்படுகிறதோ அங்கே மட்டும் கொஞ்சம் பண்ணி புது ரூல்ஸ் போடுவான். மாறுதல் என்றால் முழுக்க சேஞ்ச் பண்ண மாட்டான், கொஞ்சம் மாடிஃபை மட்டும் பண்ணுவான். சாஸ்திரத்திலேயே அவ்வப்பொழுது வருகிற ராஜாவின் டிஸ்கிரிஷனுக்கு சமயோசித புத்திக்கு என்று விட்டிருக்கிற இனங்களின் தான் சட்டம் போடுவான். தேர் சக்கரம் பாதையை விட்டு கொஞ்சம் கூட விலகாத மாதிரி மனு தர்மத்தை விட்டு விலகாமலேயே திலீபன் ஆட்சி பண்ணினான் என்று காளிதாசன் சொல்வது ரகுவம்சம் 1.17. அக்காலத்தில் பொதுவாக எல்லா ராஜாங்கத்தின் நடைமுறையையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவதுதான். செக்யூலரிசம் என்பதை இப்பொழுது நடத்துகிற மாதிரி நடத்துகிற பொழுது சாஸ்வத தர்மத்தை பற்றி நினைக்க இடமே இல்லை. மாறிக்கொண்டே இருக்கிற நடைமுறை வாழ்க்கை நலனை மாறி மாறி பலவிதமாக நினைக்கிறவர்கள் ரட்சித்து கொடுப்பதே ராஜாங்கம் என்று ஆகிற போது சட்டங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கின்றன. தார்மீக சட்டங்கள் எத்தனையோ 1000 வருஷங்கள் இந்த தேசத்தில் மாறாமல் பின்பற்றப்பட்டிருக்கிற அர்த்தம் என்கிற தற்காலிக விஷயத்தையே லட்சியமாக கொண்டு இன்றைய ஜனநாயக அரசாங்கங்களின் சட்டங்கள் அவ்வப்பொழுது ஆட்சிக்கு வருகிறவர்களின் இஷ்டப்படி தினம் தினம் மாறுகின்றன. புரோகிதர், குலகுரு, மந்திரி, அமாத்தியர், ஸ்வசிவர் என்கிற பலவிதமான ஆலோசகர்களை கலந்து கொண்டு ஒவ்வொரு சமுதாயத்துக்குமான பிரதிநிதிகளை கொண்டே சபைகளின் அபிப்பிராயங்களை கருத்தில் கொண்டு ஏற்கனவே ஏற்பட்டுள்ள ராஜநீதி சாஸ்திர சட்டங்களை ஆதாரமாக கொண்டு தான் ராஜாக்கள் ஆண்டார்களே தவிர எதேச்சி காரணம் பண்ணவே இல்லை. ஸ்தல ஸ்தாபன ஆட்சி என்று இப்பொழுது வார்த்தையில் சொல்கிறபடி நிஜமான அங்கங்கே பஞ்சாயத்து ராஜ்யம் நடந்தது பழங்காலத்தில்தான். சூப்பர்வைசர் மாதிரி தான் ராஜா மேற்பார்வை பார்த்து வந்தான். யுத்தம், இராணுவ சமாச்சாரத்தில் தான் மத்திய ராஜாங்கத்துக்கு அதிகாரம் நிறைய இருந்தது. கோயில், குலம் கட்டுவது, சிஷ்டர்களை, வேத வியூதப்பண்ணர்களை, பல கலைகளை சேர்ந்தவர்களையும் மானியம் தந்து ஆதரிப்பது முதலானவையே சிவில் விஷயங்களில் ராஜாவின் முக்கிய காரியமாயிருந்தது. மற்ற சிவில் விஷயங்கள் ஸ்தல ஸ்தாபனங்களின் ஆலோசனைகளை முக்கியமாக கொண்டே கவனிக்கப்பட்டன. அவ்வப்போது ஆட்சி செய்யும் ராஜாக்கள் பழைய ஆதார சட்டத்தை அனுசரித்தே அவசியமான இடத்தில் புது ரூல் போடலாம் என்பது அக்காலத்தில் பின்பற்றிய முறை. அவ்வப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி, தங்களுக்கு அனுகூலமானபடி எப்படியெல்லாம் அபிப்பிராயப்படுகிறார்களோ அப்புறம் இந்த ஐடியாலஜியும் எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்கிறார்களோ அதன்படி லாக்கள் பண்ண வேண்டும் என்பதற்காக இதற்கு அனுகூலமாக ஆதார சட்டத்தையே மாற்றிவிட வேண்டும் என்பது இப்பொழுதைய நடைமுறை. வருஷா வருஷம் கான்ஸ்டியூஷனுக்கு
அமெண்ட்மெண்ட், இது ஜனநாயகம். பழைய முறை எதேச்சாதிகாரம். அரசனுக்கு இருந்த கட்டுப்பாடுகள். விஷயம் தெரியாமலேயே குற்றம் சாட்டுகிறார்கள். அப்பனுக்கு பின் பிள்ளைக்கு பட்டம், அதிலும் தலைப்பிள்ளைக்கு பட்டம் என்று லா ஆஃப் பிரிமோஜெனிச்சர் படி ராஜ்யாதிகாரம் போனதால் தகுதிக்கோ பிரஜைகளின் சம்பந்தத்துக்கோ இடமில்லாமல் அக்கால முடியரசு நடந்தது என்று இப்போதைய குடியரசியவாதிகள் சொல்லுவதும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுதான். இப்பொழுதுதான் வயசு ஒன்றை தவிர ஜனநாயக பிரதிநிதிகளுக்கு எந்த தகுதியும் வைக்காமல் விட்டிருக்கிறது. நம்முடைய கான்ஸ்டியூஷனை, அரசியல் நிர்ணய சட்டத்தை நிறைவேற்றிய சபைக்கு அக்ராசனாயராயிருந்த ராஜேந்திர பிரசாதே இதை ஆக்ஷேபித்து பார்த்தார். சட்டத்தை பற்றி வாதிக்க வேண்டிய வக்கீல்களும் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய ஜட்ஜுகளும் அநேக குவாலிஃபிகேஷன்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த சட்டங்களை போட்டு நிறைவேற்றுகிற எம்எல்ஏக்களுக்கு, எம்பிகளுக்கும் ஒன்றும் வேண்டாம் என்றால் கொஞ்சம் கூட சரியா இல்லையே என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆனாலும் அவர் சொன்னதற்கு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ஒத்துக்கொள்ளவில்லை. பழைய நாளில் ராஜாக்களுக்கு நிரம்ப யோகியதைகள் சம்பாதித்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருந்தது. குருகுல வாசம் பண்ணி சகல சாஸ்திரங்களையும் தெரிந்து கொள்வார்கள். தனுர்வேத அபியாசம் பண்ணுவார்கள். தர்மத்திலும் பண்பிலும் உயர்ந்தவர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும். ராஜாவாகி வெளி சத்ருக்களை ஜெயிப்பதற்கு முந்தி அவன் காமம், குரோதம் முதலான 6 உள் சத்ருக்களையும் ஜெயித்திருக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். தகுதி எதுவும் போதாமல் துன்மார்க்கத்தில் போன அசமஞ்சன் மாதிரியான ராஜகுமாரர்களையும் ராஜாவான பிறகும் எதேச்சி காரணமாக தன் மனசுப்படி பண்ணின வேணன் போன்றவர்களையும் பிரதிநிதி சபையினர் ஒழித்தே கட்டியிருக்கிறார்கள். பிரிமோனிஜெச்சர் தலைப்பிள்ளைக்கு தேங்க்யூ மீனா. அடுத்தது காயத்ரி இருக்கீங்களா? இருக்கேன் மீனா. இப்ப அவ விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ராமச்சந்திரமூர்த்தி சீதா தேவியிடம் அப்படின்னு ஒரு பெரிய பேராகிராஃப், அதை முடிய படிச்சிடணும். சரி மீனா. பெரியவா சரணம். பிரிமோஜெனிச்சர், தலைப்பிள்ளைக்கு பட்டம் என்பதால் அவனுக்கு யோக்கியதாம்சம் இல்லாவிட்டாலும் அப்படி கட்டலாம் என்று அர்த்தமில்லை. எவனை விட யோகியதையுள்ளவர் இருக்க முடியாதோ அப்படிப்பட்ட ராமச்சந்திர மூர்த்திக்கே பட்டம் கட்டுவதற்கு முன்னால் தசரதன் சபையை கூட்டி அப்படி பண்ணலாமா என்று அபிப்பிராயம் கேட்டிருக்கிறான். சூரபத்மன், மகிஷாசுரன், ராவணன், துரியோதனன் மாதிரியானவர்கள் கூட பெருக்காவது மந்திராலோசனை என்று ஒன்று நடத்தி தான் இருக்கிறார்கள் என்று புராணங்களிலிருந்து தெரிகிறது. சாக்ஷாத் ராமர் வானரங்களை கலந்தாலோசித்து விட்டுத்தான் சரணாகதி என்று வந்த விபீஷனை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். ரகுவம்சம் ஒன்றை பார்த்து விட்டால் போதும். வரிசையாக சூரிய வம்ச ராஜாக்களை பற்றி சொல்கிற அந்த காவியம் தர்மசாஸ்திரம் மட்டுமின்றி அர்த்த சாஸ்திர கொள்கைகளையும் பெருமளவுக்கு அமலுக்கு வந்துவிட்ட காலத்தில் எழுதப்பட்டதுதான். அதனால் அதில் சொல்லியிருப்பவை பிற்கால ராஜதர்ம கருத்துகளே எனலாம். சிலது இப்போது நினைவுக்கு வருவது சொல்கிறேன். வண்டானது எப்படி புஷ்பத்துக்கு வழி தெரியாமல் தேனை எடுத்துக் கொள்கிறதோ அப்படித்தான் ராஜா பிரஜைகளுக்கு கொஞ்சம் கூட சிரமம் தெரியாமல் அவர்களுடைய மலர்ச்சி
குன்றாமலே வரி வசூலித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது சாஸ்திரம். இதை இன்னொரு உவமையால் இன்னும் அழகுபடுத்தி சொல்லியிருக்கிறான். உவமைக்கே பெயர் பெற்ற காளிதாசன். சூரியன் எப்படி முதலில் பூமியிலிருந்து ஜலத்தை உறிஞ்சிக் கொண்டு அப்புறம் அதை பூமிக்கு மழையாய் பொழிகிறானோ, அப்படி திலீபன் பிரஜைகளிடமிருந்து வசூலித்ததை பிறகு அவர்களுடைய நலனுக்கேயான காரியங்களில் செலவிட்டான் என்கிறான். 1.18 லோகத்துக்கு ஒரு பிரயோஜனமில்லாமல் எங்கேயோ சமுத்திரத்தில் இருக்கிற உப்பு ஜலத்தை சூரியன் இழுத்து அப்புறம் உலகுக்கு பயனாகி சுத்த ஜலமாக அதை வர்ஷிக்கிறான் அல்லவா? இப்படித்தான் சமுதாய சேமத்துக்கு வராத செல்வத்தை ராஜா வரியாய் வசூல் செய்து பிறகு அதன் சேமத்துக்கே செலவிட்டான் என்று அர்த்தம். தங்களுக்கெல்லாம் ரக்ஷகனாக இருக்கப்பட்ட ராஜாவிடம் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு மரியாதை இருந்தால்தான் அவனுடைய சட்டத்துக்கு கட்டுப்படுவார்களென்றே அவனுக்கு பொது கண்ணோட்டத்தில் அந்தஸ்தை ஏற்படுத்தி தருவதற்காக அரண்மனையும் ராஜபோகம் என்கிற சௌகரியங்களும் ஆனை குதிரைகளும் ஆபரணங்களும் கொடுத்திருப்பது. ஆனால் இப்படி சொந்த சொத்தை விருத்தி செய்து கொள்வதற்காகவே அவன் வரி போட்டான் என்று நினைத்தால் அது தப்பு. வெல்ஃபேர் ஸ்டேட் கருத்து அப்போதும் உண்டு என்று மேலே சொன்னதிலிருந்து தெளிவாகிறது. ரகுவம்சம் என்றே பெயர் ஏற்படச் செய்த ரகுவை பற்றி காளிதாசன் 4-5 சர்க்கங்களில் சொல்கிறான். உள்நாடு வெளிநாடுகளையெல்லாம் ஜெயித்து ஏராளமான செல்வ குவியலோடு திரும்பிய ரகு விஸ்வஜித் என்ற யாகம் செய்து அத்தனை செல்வத்தையும் தட்சிணையாகவும் தானமாகவும் கொடுத்து விடுகிறான். ஏராளமாக ஈட்டிய நிதிகளால் தன் சொந்த சொத்தை அவன் ஜாஸ்தி பண்ணி கொள்ளாதது மட்டுமில்லை, ஏற்கனவே இருந்த சொத்துக்களை கூட தானம் பண்ணி விடுகிறான். கௌத்சர் என்ற பிராமணர் வருகிற போது அவனிடம் அதிதிக்கு அர்க்கியம் கொடுக்க கூட தங்கத்திலோ வெள்ளியிலோ கிண்ணம், உத்திரணி முதலானவைகள் இல்லாமல் மண்ணாலான பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போனானாம். இப்போதானால் தினமும் ஏதாவது மந்திரி எம்எல்ஏக்கு எப்படி புதுசாக பங்களாக்கள் முளைக்கின்றன என்று யாராவது கேள்வி எழுப்புவதாக பார்க்கிறோம். ராஜா என்ற வார்த்தைக்கு காளிதாசன் 4.12 கொடுக்கிற டெபினிஷனே அவன் ஜனங்கள் மீது எதேச்சாதிகாரம் பண்ணாமல் சர்வ ஜனங்களுக்கும் பரம பிரியனாக இருந்தானென்பதுதான். ராஜா பிரகிருதி ரஞ்சனாத் என்பதுதான் அந்த டெபினிஷன். பிரகிருதி என்றால் பொது ஜனங்கள், ரஜ்னியநாத் என்றால் மகிழ் பண்ணுவதால் பொதுமக்களை மகிழ் பண்ணுவதாலேயே ரஞ்ச் என்ற ரூட்டிலிருந்து ராஜ் என்ற வார்த்தை உண்டானதாக காட்டியிருக்கிறான். பவபூதி என்ற இன்னொரு மகாகவி அவர் எழுதின உத்தர ராமச்சரித்த நாடகத்தில் ராமர் நான் போது ஜனங்களை பிரீத்தி பண்ணுவதற்காக எதையும் தியாகம் பண்ண தயார். என்னுடைய ஸ்நேகம் தயை சௌக்கியம் எதையும் என் சாக்ஷாத் சீதையையும் கூட ஜனங்களுக்காக நான் ஏன் சாக்ஷாத் சீதையையும் கூட ஜனங்களுக்காக நான் பரித்தியாகம் பண்ணும்போது அதனால் எனக்கு வியசனம் உண்டாகாது என்று சொல்வதாக வருகிறது. Footnote 1. உத்தர ராமச்சரித்திரம் 2.12. இதிலே கவிநயம் என்னவென்றால் இதைத் தொடர்ந்தே ஜனங்கள் சீதையை பற்றி சந்தேகப்பட்டார்கள் என்பதற்காக அவளுடைய பரிசுத்தத்தை பற்றி திருடமாக தெரிந்திருந்தும் ராமர் அவளை
தியாகம் செய்கிறார். இதற்கு முன்னாடியும் லங்கையில் ராவண வதமானவுடன் சீதை எத்தனையோ ஆர்வத்தோடு அவரை சேர வந்தபோது அவருக்கும் அவளிடம் எத்தனையோ பிரியமும் நம்பிக்கையும் இருந்த போதிலும் ராஜா என்றால் யார், அபிப்பிராயத்தை பொருட்படுத்தாமல் மனசு போனபடி இருக்கலாம் என்றில்லாமல் அவன்தான் லோகத்தின் அபிப்பிராயத்துக்கு ரொம்பவும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென்று காட்டுவதற்காக வானரங்களுக்கும் ராட்சசர்களுக்கும் எதிரே அவளை திரஸ்காரம். அப்புறம் அவள் அக்னி பிரவேசம் பண்ணி அக்னியே அவளது பாதிவிரத்தியத்தை பற்றி அத்தனை சேனைகளும் அறிய சொன்ன பின்தான் ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறமும் அயோத்திக்கு வந்த பின் அங்கே ஏதோ கசமுச என்ற பேச்சு எழுந்தது என்பதற்காக சாக்ஷாத் மகாலட்சுமியான சீதையை அவர் வனத்துக்கு அனுப்பினார் என்றால் மொனார்கி என்பது யதேச்சாதிகாரமோ சர்வாதிகாரமோ இல்லவே இல்லை என்றுதானே தெரிகிறது. ராமச்சந்திரமூர்த்தி சீதா தேவியிடம் வைத்திருந்த பிரியத்துக்கு அளவே இல்லை. அவர் ஏகபத்னி விரதர். ஆனால் ராஜாக்கள் ஏகபத்னி விரதர்களாகத்தான் இருக்க வேண்டுமென்று கட்டுப்பாடில்லை. யுத்தம், வேட்டை, தீர்ப்பு சொல்வது, மந்திராலோசனை, கோவில் திருப்பணி என்று அவனுக்கு ரொம்ப வேலை இருந்தால் அவனை கொஞ்சம் சுகப்புருஷனாக விட்டு வேலை நெரிசல் மனசில் இல்லாமல் பண்ண சம்பிரதாயம் அனுமதித்திருக்கிறது. அதனால்தான் நாட்டியம், அந்தப்புரம், கேலிகிருஹம் என்றெல்லாம் அவனுக்கு உல்லாச விஷயங்களை அனுமதித்திருப்பது. மற்ற ராஜ்யங்களிடம் நல்லுறவை உண்டாக்கிக் கொள்வதற்கு ஒரு வழியாயும் ஒரு ராஜா அந்த ராஜ்யங்களின் ராஜகுமாரிகளை கல்யாணம் பண்ணி கொள்வதுண்டு. இப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த சின்ன இன்பங்களிலேயே அவர்கள் முழுகிவிடவில்லை. இதற்காக தேச கடமையையோ தங்களுடைய ஆத்மாபிவிருத்தியையோ விட்டுவிடவில்லை. அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியன் ஒரு ராஜாவின் டெய்லி ரொட்டீனை, அன்றாட அலுவலை வகுத்து கொடுத்திருக்கிறான். அதே ஒரு நாளை 16ஆக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு டியூட்டியை சொல்லியிருக்கிறான். இந்த 16லே ஏதோ 3-4 தான் நித்ரை, கேளிக்கை முதலானவற்றுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாக்கி எல்லாம் ராஜ்யபார கடமைகள்தான். ராத்திரியும் பகலும் இந்த டைம் டேபிள் படியேதான் ராஜாக்கள் தங்கள் தர்மத்தை செய்ததாக ரகுவம்சத்திலும் அங்கங்கே வருகிறது. ராத்திரியிலும் கூட தூங்காமல் ராஜாக்கள் மாறுவேஷத்தில் ரோந்து போனதாக எவ்வளவு கதைகள் கேட்கிறோம். நடைமுறையில் இல்லாத ஒன்று. இப்படி அநேக கதைகள் அரசனின் ஒரு அவசியமான அலுவலாக வர முடியுமா? பெரியவாசன். தேங்க்யூ. அடுத்தது கண்ணன் சார் இருக்கீங்களா? கண்ணன் நாராயணன் இருக்கீங்களா? நமஸ்காரம் மேடம். இருக்கேன் மேடம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். நீங்க வந்து அவங்க விட்ட இடத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சு கணவருடைய ஆசிரமத்தை அப்படின்னு ஒரு பேராகிராஃப் அது முடிய படிச்சிருக்கோம். நான் சொல்றேன். மகாபிரிய வாசரணம். கேளிக்கைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் ஜெனரலாக ராஜாக்களுக்கு சிறு வயசிலிருந்து ஏற்பட்டிருந்த சாஸ்திர அபியாசத்தால் அவர்கள் அதுக்கு கொடுத்திருந்த அளவுக்கு மேலே போகாமல் சிறந்த ஒழுக்க கட்டுப்பாடுனையே இருந்திருக்கிறார்கள். ராமர் அயோத்தியாவாசிகள் அவ்வளவு பேரையும் தம்மோடு வைகுண்டத்துக்கு அழைத்து கொண்டு போய்விட்டார் அல்லவா? இதற்கு முந்தி அவர் தம் பிள்ளைகளில் குசாவதி என்ற நகரத்தை தலைநகராக கொண்ட ராஜ்ய பகுதிக்கும், லவனை சராவதி என்ற ஊரை தலைநகராக கொண்ட பகுதிக்கும் ராஜாக்களாக நியமித்திருந்தார். அவரோடு அயோத்தியா புரியே சூன்யமாய் விட்டதல்லவா? அதனால் அதன் அதிதேவதை குசனால் அயோத்திக்கு புது கலை ஊட்டச் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அவனிடம் வேண்டுகோள் விடுப்பதற்காக ஒரு நடுராத்திரியில் குசாவதியிலிருந்து
இருந்த அவனுடைய சயன கிரகத்துக்குள்ளேயே ஆவிர்பவிக்கிறான். திடீரென்று தன் அறைக்குள்ளே யாரோ முன்பின் தெரியாத ஸ்திரீ வந்திருப்பதை பார்த்தவுடன் குசன், நீ யார்? எவருடைய பத்தினி? இப்படி பாதி ராத்திரியில் இங்கே வந்திருப்பது என்ன உத்தேசத்தில்? ரகுவம்சத்தவர்களான நாங்கள் இந்திரிய கட்டுப்பாடு பண்ணிய வசிக்கல் பரஸ்திரியிடம் எங்கள் நோக்கம் போகவே போகாது என்று தெரிந்து கொள் என்கிறார். 16.8. குசன் வாய்மொழியாக ராஜா எப்படி இருக்க வேண்டும் என்ற ஐடியலையே இங்கே கவி சொல்லி இருக்கிறான் என்பது தெளிவு. சாணக்கியரும் அர்த்த சாஸ்திரத்தில் ஸ்திரீ மோகம், தனமோகம், அதிக கோபம் முதலிய குணங்களை கொண்டிருந்த அரசர்கள் அதோகதியா அடைந்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணங்களை காட்டி ராஜாக்களுக்கு நல்ல சாஸ்திர பியாசமும் தங்களுடைய கடுமையான டியூட்டிகளையும் தளராமல் ஆற்றுவதற்கான ஒழுக்க கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ராஜா தன் சௌகரியத்தை மட்டும் கவனித்துக் கொண்டானே தவிர ஜனங்களுக்கு சௌகரியங்களை பண்ணி தரும் வெல்ஃபேர் ஸ்டேட் கொள்கையே அக்காலத்தில் இல்லை என்று நினைப்பது சரியே இல்லை. சாலை போடுவது, அணை கட்டுவது, கல்லணை 1000 வருஷத்துக்கு மேலாக இன்றும் ஒரு இன்ஜினியரிங் அதிசயமாகவே இருக்கிறது. பப்ளிக் ஒர்க்ஸ் என்ற மற்ற பொது பராமரிப்புகள், ஆதுர சாலை என்ற ஆஸ்பத்திரி வைப்பது, இப்படியாக சமூக நல காரியங்களுக்கு ஆதி காலத்தில் இருந்தே தனித்தனி டிபார்ட்மெண்ட்டுகளும் அதிகாரிகளும் இருந்திருக்கிறார்கள். வாஸ்தவத்தில் அவ்வப்போதுதான் பிரஜைகளின் நிஜமான சிரமத்துக்கானதை ராஜாங்கம் செய்தது. ஏனென்றால் தற்கால ராஜாங்கங்கள் மாதிரி மேலே சொன்னவற்றோடு முற்கால ராஜா நின்று விடாமல் பிரஜைகளை தர்மத்தில் கொண்டு போவதற்கும் பொறுப்படுத்திக் கொண்டு அதற்கானவற்றை செய்தான். ஜனங்களின் சாஸ்வத சேமத்துக்காக யாகாதிகள் பண்ணினான், கோயில்கள் கட்டினான், உற்சவவாதிகள் நடத்தினான், மகாபாரதம் முதலிய கதைகளை எல்லா ஜனங்களுக்கும் பிரகடனம் பண்ணினான். சத்துக்களான சிஸ்டர்களுக்கு கௌரவம் கொடுத்து அவர்களுடைய ஜீவிய உதாரணம் எல்லா மக்களிடமும் பிரகாசித்து அவர்களுக்கும் அந்த வழியில் தூண்டுதலாக இருக்கும்படி பண்ணினான். இங்கே நான் சத்துக்கள், சிஸ்டர்கள் என்று யாரை சொல்கிறோனோ அவர்கள்தான் ராஜாக்களை கையில் போட்டுக்கொண்டு தாங்கள் சௌகரிய வாழ்க்கை நடத்துவதற்காகவே அவனை ஆட்டி வைத்தார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு கொஞ்ச காலமாக அடிபடுகிறது. அதாவது பிரம்ம தேச என்பதை சொல்லிக்கொண்டு சத்திரிய ராஜாவுக்கு மேலே பிராமணன் தான் உட்கார்ந்து ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தான் என்ற வாதம் உண்மையில் அந்த கால பிராமணன் எத்தனை எளிமையாக ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று தெரியாததால் இப்படி சொல்கிறார்கள். மகா தந்திரசாலி, எதையும் செய்ய துணிந்தவன் என்று நினைக்கப்படுகிற சாணக்கியனே சந்திரகுப்த மௌரியனை சக்கரவர்த்தி ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து அவனுடைய பூர்ண விசுவாசத்தையும் பெற்றிருந்த போதிலும் பாடலிபுத்திரத்தில் அரண்மனைக்கு பக்கத்திலே தனக்கு மாளிகை கட்டிக்கொண்டு போக்கியத்தில் மிதக்கவில்லை. ஊருக்கு வெளியிலே ஒரு குடிசை போட்டுக்கொண்டு கந்தையை கட்டிக்கொண்டு கஞ்சி காய்ச்சி குடித்து கொண்டு கிடந்தான். இப்படியே புரோகிதர்களான வசிஷ்டர் போன்றவர்களும் நகரத்துக்கு வெளியிலே பர்ணசாலையில் வெகு எளிமையான வாழ்க்கையைத்தான் நடத்தி வந்தார்கள். அவர்களாக ராஜீவ் விஷயங்களில் தலையிட்டு அபிப்பிராயம் சொல்லி ஆட்டி வைத்ததாக சாட்சியே இல்லை. ராஜாக்கள் தான் ஏதாவது ப்ராப்ளம் என்றால் அரண்மனையை விட்டு அவர்களிடம் போய் அவர்களுடைய புத்திமதியையும் அனுகிரகத்தையும் கோரியிருக்கிறார்கள். ராஜாவுக்கு எத்தனை பொறுப்போ அதை விட கடுமையாகத்தான் பிராமணன் தனக்கும் அன்றாட காரியங்களை வைத்துக் கொண்டு லோக சேமார்த்தம் தன்னை சக்கையாக பிழிந்து கொண்டானே ஒழிய தனி சலுகை வசதி எதுவும் பெறவில்லை. ஃபுட்நோட். இவ்விஷயமாக தெய்வத்தின் குரல் 2ஆம் பகுதியில் கிரகாஸ்திரமம் என்ற உரையில் அந்தனின் அன்றாடம் என்ற பிரிவும் ஜாதிமுறை என்ற உரையில் ஒரு பெரிய தப்பபிப்பிராயம் என்ற பிரிவும் பார்க்க. ராஜாவுக்கு சட்டத்துக்கு முன்னாடி எந்த சலுகையும் இல்லை. கன்றின் மேலே தெரியாமல் தேரை ஏற்றி அதை ராஜகுமாரன் கொண்டு விட்டான் என்பதற்காக அவனுடைய தகப்பனாரான மனுநீதி சோழன்
அவனையே பதிலுக்கு தேர்காலில் பலி கொடுக்க போயிருக்கிறார். ராஜாவுக்கு அப்போது இருந்த பொறுப்பும் அதை பற்றி அவன் கொண்டிருந்த விசாரமும் இப்போது ராஜாங்கம் நடத்துகிறவர்களுக்கு இன்னதென்றே தெரியாது. ஏனென்றால் பழைய நாள் ராஜா பிரஜைகளின் தர்ம வாழ்க்கையை பதில் சொல்ல வேண்டியதாய் இருந்தார். அவர்களுடைய பாபம் அவர்களை நல்வழிப்படுத்த தவறிய தன்னையே வந்து சேரும் என்று அவனுக்கு போதிக்கப்பட்டிருந்தது. ராஜா ராஷ்டிர கிருதம் பாபம் என்பது சாஸ்திரம். அதாவது ஒரு தேசத்தில் இருக்கப்பட்ட பிரஜைகள் பண்ணும் பாவம் எல்லாம் அவர்களை ஆளும் ராஜாவைத்தான் சேரும் என்று அர்த்தம். இதற்கு கான்வர்ஸாக ராஜா ஒரு தப்பு பண்ணினால் அது தேசம் முழுவதையும் தாக்கும், இயற்கையே சீர வைத்து பெரிய உத்பாதங்களை உண்டாக்கிவிடும் என்று சொல்லி அவனை தர்மத்துக்கு பயந்து நடக்கும்படியாக பண்ணினார்கள். திருக்குறளில் இதையெல்லாம் பற்றி நிறைய சொல்லி இருக்கிறது. கொடுங்கோல் ஆட்சியில் ஜனங்கள் விடுகிற கண்ணீரே ராஜாவின் செல்வத்தை எல்லாம் அழித்துவிடும். சைன்யம் மாதிரி ஆட்சி முறை தப்பினால் பருவமழை தப்பி பஞ்சம் வந்துவிடும், பால்வளம் போய்விடும், பிராமணர்களுக்கு வேதம் மறந்து போய் வேத வேள்விகளால் நடக்கும் அத்தனை லோகசேமமும் போய்விடும் என்றெல்லாம் திருவள்ளுவர் எச்சரித்து இருக்கிறார். ஃபுட்நோட்: திருக்குறள் பொருட்பாலில் கொடுங்கோன்மை என்ற அதிகாரம். ராஜா ஒரு தேசத்தில் இதோட நிறுத்திக்கோங்க சார். மகாபிரிவா சரணம். ஜெய ஜெயசங்கர், ஹரஹர சங்கர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அடுத்தது கீதா சேகர் மேம் இருக்கீங்களா? கீதா சேகர் மேம் இருக்கீங்களா? ஓகே. லட்சுமி இருக்கீங்களாமா? இருக்கேன்க்கா. நீங்க அவர் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த டாபிக் முடிச்சுட்டு அப்புறம் முக்கியமான அரச கடமைகள் அதையும் முடிச்சுட்டு உள்நாட்டு தண்ட நீதியில 2வது பேராகிராஃப் முடிய படிச்சிருங்க. ஓகே. பிரிவாச்சரணம். ராமர் தன்னுடைய ராஜ்யத்தில் ஒருவனுக்கு புத்திர சோகம் ஏற்பட்ட போது அது ராஜா ஒரு தேசத்தில் ஆரம்பிக்கிறது. ராஜா ஒரு தேசத்தில் எப்படி சீலத்தை கட்டி ஆள வேண்டும் என்பதற்கு ஐடியலை காளிதாசன் திலீபனுடைய ராஜ்யத்தில் காட்டுகிறான். திலீபனுடைய ராஜதானியில் உத்தியானவனத்துக்கு போகிற வழியிலேயே பெண்கள் ராத்திரி வேளையில் அவர்கள் பாட்டுக்கு மயங்கி தூங்கிக் கொண்டிருப்பார்களாம். அந்த பெண்களுடைய வஸ்திரங்களை திலீபனுடைய ஆட்சியிலே வீசிய காற்று கூட அசைத்ததில்லை. அப்படி இருக்க மனுஷனாக பிறந்த எவனாவது அவர்கள் பக்கம் கை நீட்டி இருக்க முடியுமா என்று கவி கேட்கிறான். ஃபுட்நோட் இல்ல, வெறும் அது 6.75 அந்த ரகுவம்சம் தான் பெரியவா சொல்லிட்டு போறான். அந்த அதுல அத்தனா ஸ்லோகம். ஓகே. மக்கள் மட்டுமின்றி மாக்கள் என்கிற விலங்குகள், செடி கொடிகள், பயிர் பச்சை எல்லாவற்றிடமும் ராஜாக்களுக்கு மிகுந்த பரிவு இருக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். வேட்டையாடுவதில் கூட வரம்பு உண்டு. குரூரமான பிராணிகளைத்தான் வேட்டையாடலாம் என்று அநேக ராஜாக்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். யாகம் என்று சொல்லிக் கொண்டு கூட அதில் ஏராளமாக பிராணி வதை பண்ணினால் பாபம்தான் என்று பாகவத்தில் பிராச்சீன பர்ஹிசின் கதையில் சொல்லியிருக்கிறது. புறாவுக்கு சிபி தன்னுடைய உடம்பையே அறுத்து கொடுத்தான். பாரி வள்ளல் முல்லை கொடி படருவதற்காக தன்னுடைய தேரை தொடுத்தான் என்று படிக்கிறோம். சாகுந்தலத்தில் ஒரு அரசன் சகல உயிர்களிடமும் எவ்வளவு பிரியத்துடனும் சிம்பத்தியுடனும் இருக்க வேண்டும் என்பது தெரிகிறது. கண்வருடைய ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள் துஷ்யந்தனை பார்க்க வந்திருப்பதாக அவனுக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் அவன் ஏதாவது பெரிய தப்பு நடந்திருந்தாலோ அல்லது கஷ்டம் ஏற்பட்டிருந்தாலோ அன்றி ஆசிரமவாசிகள் ராஜ சமூகத்துக்கு வரமாட்டார்களே என்று நினைக்கிறான்.
அப்போது அவன் தனக்குத்தானே, ரிஷிகளின் தபசுக்கு குந்தகமாக ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமா? அவர்களுடைய வனத்திலே ஸ்வயேச்சையாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற சாது மிருகங்களை யாராவது இம்சை பண்ணியிருப்பார்களா? அல்லது என்னுடைய தவறு எதனாலாவது செடி கொடிகள் புஷ்பிக்காமலும் பழுக்காமலும் போயிருக்குமா என்று சொல்லிக் கொள்வதாக வருகிறது. 5வது அங்கம். ராமர் தன்னுடைய ராஜ்யத்தில் ஒருவனுக்கு புத்திர சோகம் ஏற்பட்ட போது அது வர்ணாசிரம தர்மங்களை தான் சரியாக பரிபாலனம் பண்ணாததன் விளைவே என்று காரணத்தை கண்டுபிடித்து அப்படி தர்மம் மீறினவனை சிக்ஷித்திருக்கிறார். சாகுந்தலத்தின் ஆரம்பத்திலும் ராஜாக்களுக்கு வர்ணாசிரம அனுஷ்டானத்திலிருந்த நம்பிக்கையை காட்டுவதாக ஒரு கட்டம் வருகிறது. சகுந்தலையை பார்த்தவுடன் துஷ்யந்தன் மனசில் பிரேமை உண்டாகி விடுகிறது. அவளுடைய சகிகள் அவளை பரிகாசம் செய்ததிலிருந்து அவள் கல்யாணம் ஆகாதவள்தான் என்று அவனுக்கு தெரிகிறது. அதனால் தனக்கு பிரேமை உண்டானதில் தப்பு இல்லை என்று நினைக்கிறான். ஆனால் உடனேயே இவள் கண்வ மகரிஷியின் புத்திரி என்றல்லவா தெரிகிறது. அப்படியானால் பிராமண பெண்ணாக அல்லவா இருக்க வேண்டும். அவளிடம் க்ஷத்திரியனான என் மனஸ் போகப்படாதே. ஆனாலும் என் மனஸ் அவளிடம் போகிறதே. சத்துக்களின் அந்த கரணம் தப்பு செய்யவே செய்யாது. அதனால் இவள் பிராமண பெண்ணாக இருக்க முடியாது என்று முடிவு பண்ணுகிறான். அவன் சகுந்தலையின் பிறப்பை பற்றி ஒரு விதமாக அனுமானம் பண்ணி தான் அவளை பிரியப்படுவது வர்ண தர்மத்துக்கு விரோதமாக இராது என்று தீர்மானிக்கிறான். அவன் பண்ணின அந்த அனுமானம் தப்பாக போனாலும் வாஸ்தவத்தில் சகுந்தலை கண்வரின் வளர்ப்பு பெண்தானே. க்ஷத்திரியராய் பிறந்த விஸ்வாமித்திரருக்கும் அப்சர ஸ்திரீயான மேனகைக்கும் பிறந்தவள்தானே சகுந்தலை. இங்கே சத்துக்கள் என தக்கவர்களாகவே ராஜாக்கள் இருக்க வேண்டுமென்றும் அவர்களின் அந்த கரணம் தன்னை அறியாமல் கூட வைதிகமான வர்ண விபாகங்களுக்கு வித்தியாசமாக போகாது என்றும் கவி உணர்த்துகிறார். ராஜாக்களுக்கு இவ்வளவு பொறுப்பு தவறுவதால் பாபத்துக்கு ஆளாகிவிடக் கூடாது என்ற பயமும் கவலையும் இதனாலேயே தர்ம ராஜ்ய பரிபாலனத்தில் ஆழ்ந்த கவனமும் ஈடுபாடும் இருக்கும்படியாகத்தான் தர்ம சாஸ்திரம் மட்டுமின்றி அர்த்த சாஸ்திரமும் ராஜ நீதிகளை வகுத்து கொடுத்திருக்கிறது. கஜானாவை எப்படியாவது ரொப்பிக் கொண்டு விடுவதில் அக்கால ராஜாக்கள் குறியாக இருக்கவே இல்லை. இதற்கு நிரூபணமாக காளிதாசன் சாகுந்தலத்தில் ஒரு சீன் எழுதியிருக்கிறான். 6வது அங்கம். கடல் வாணிபம் செய்கிற ஒருவன் கப்பல் உடைந்து முழுகி போய்விட்டதாயும் அவனுக்கு சந்ததி இல்லாததால் அவனுடைய சொத்து பூராவும் கஜானாவை சேர்ந்து விடுவதாயும் துஷ்யந்தனுக்கு நிதி மந்திரி ஒரு நோட் அனுப்புகிறார். உடனே துஷ்யந்தன் அத்தனை செல்வத்தையும் ஆர்ஜிதம் செய்து கொண்டு விடலாம் என்று பறக்காமல், பெரிய வியாபாரி என்றால் பல கல்யாணங்கள் பண்ணி கொண்டிருப்பானே. அப்படி இருந்தால் அவனுடைய பொண்டாட்டிகளில் எவளாவது கர்ப்பமாயிருக்கிறாளா என்று விசாரிக்க வேண்டும் என்கிறான். அவன் நினைத்தது போலவே செத்துப்போன வியாபாரியின் ஒரு சம்சாரம் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்று தெரிகிறது. அப்படியானால் சொத்து கஜானாவை சேராது, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையைத்தான் சேரும் என்று துஷ்யந்தன் தீர்ப்பு பண்ணுகிறான். பொருளாசை இல்லாத தர்ம நியாயத்தோடு ராஜாக்களின் ஆழ்ந்த மனுஷ்யாபிமானத்தை காட்டுவதாகவும் அதோடு கூட தர்மத்தை மீறாமல் இருக்கிற பண்பை பிரதிபலிப்பதாகவும் அப்போது துஷ்யந்தன் ஒரு காரியம் பண்ணுகிறான். பதியை இழந்தவர்கள், புத்திரனில்லாதவர்கள் யாவருக்கும் ராஜாவே ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு பிரகடனம் பண்ணுகிறான். அதிலே எந்த பந்து காலமானவருக்கும் அந்த பந்துவாக நானே இருப்பேன் என்கிறான். பதியை இழந்தவர்களிடம் இப்படி சொல்வது அசம்பாவிதம் என்பதால் உடனேயே தர்மத்துக்கு மாறாக இல்லாத உறவு முறைகளில் மாத்திரமே என்று ஒரு கண்டிஷன் சேர்க்கிறான்.
சாணக்கியனும் இக்கால வெல்ஃபேர் ஸ்டேட்டின் லட்சணங்களாக சொல்லப்படும் அனாதைகளின் ரட்சணையை ராஜாவின் கடமையாக சொல்லியிருக்கிறார். ஏழைகள், கர்ப்பிணிகள், அனாதைகள், வயசானவர்கள், வியாதிஸ்தியர்கள் ஆகியவர்களை ராஜாங்கம் ரட்சித்தாக வேண்டும் என்கிறார். முக்கியமான 2 அரச கடமைகள். இப்படி ராஜாவுக்கு ராஜாங்கத்துக்கு பல காரியங்களையும் கௌரவமான பண்புகளையும் கொடுத்திருந்தாலும் அர்த்த சாஸ்திரமானது இவற்றில் 2ஐ மிகவும் முக்கியமானவையாக சொல்லியிருக்கின்றன. இதுவரை சொன்னவையெல்லாம் அநேகமாக ரட்சணையில் வருகிறவை. இப்போது சொல்லப் போகிற 2ம் சிக்ஷணையில் வருபவை. ரட்சிப்பதற்கு அங்கமேதான் தார்மீகமாக சிக்ஷிப்பது. பயிரை வளர்க்க வேண்டுமானால் களையை பிடுங்கி எறியத்தான் வேண்டும். உள்நாட்டில் குற்றம் பண்ணுகிறவர்களுக்கு தண்டனை கொடுத்து சிக்ஷிப்பது, வெளிநாட்டு எதிரி ராஜாவையும் சைன்யத்தையும் யுத்தத்திலே சிக்ஷிப்பது என்ற 2ம் ராஜாவின் காரியங்களில் தலையான இடம் பெறுகின்றன. உள்நாட்டு தண்ட நீதி. ஆனாலும் சிக்ஷிப்பதை, அதாவது தண்டிப்பதை எடுத்த எடுப்பில் சொல்லி இருக்கவில்லை. உள்நாட்டு பிரஜைகளை பொறுத்தமட்டில் ராஜா அவர்களை சன்மார்க்கத்தில் செலுத்துவதற்காக எதுவுமே பண்ணாமல் அவர்கள் தப்பு பண்ணினால் மாத்திரம் தண்டிப்பது என்று வைத்துக் கொள்ளவில்லை. இந்த நாளில் அரசாட்சி முறைக்கும் பிரஜைகளின் நன்னெறிகளை அபிவிருத்தி செய்வதற்கும் நேர் சம்பந்தம் இல்லாதது போல அக்காலத்தில் இல்லை. ஜனங்கள் அவரவர் தர்மத்தை அனுசரிப்பதற்கு ராஜா எல்லா விதத்திலும் உற்சாகங்களை கொடுத்து வந்தான். சொத்துக்களை கொண்டு நிறைய தர்ம பிரச்சாரம் செய்தான். அந்தந்த ஜாதி நாட்டாண்மை அதில் உள்ளவர்களை ஒழுங்குகளுக்கு கட்டுப்பட்டிருக்கும்படியாக பண்ணினான். ஆலயத்தை சமூகத்துக்கு மத்தியஸ்தானமாக ஆக்கி ஜனங்கள் ஈஸ்வர பக்தியால் தர்மிஷ்டர்களாக இருக்கும்படி பண்ணினான். இப்படி நேராக தர்ம ரட்சணை பண்ணினதாலேயே அப்படியும் அவர்கள் கெட்டு போகிற போது அவர்களை இந்த நாள் ஸ்டாண்டர்ட் படி கடுமையாகவே சிக்ஷித்தான். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர. தேங்க்ஸ். விமல் இருக்கீங்களா? இருக்கேன் அக்கா. இப்ப அவ விட்ட இடத்துல இருந்து இந்த டாபிக்க முடிச்சுட்டு பிராமணனுக்கு பக்ஷபாதமா அது சின்ன டாபிக் அதையும் முடிச்சுட்டா இன்னைக்கு முடிச்சிடலாம். ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. குற்றவாளிகளிடம் கூடுதலாக தயா தாட்சிண்யம் காட்டுவது குற்றங்களுக்கு ஊக்கம் தருவதே ஆகும் என்பதுதான் சாஸ்திர அபிப்பிராயம். இப்போதுதான் பெர்சுவேஷன் என்பதால் நயமான முறையிலே அவர்களாக மனம் மாறி திருந்த பண்ணணும் என்று நிறைய பேசுகிறார்கள். சாதாரண மனுஷ்ய நேச்சர் இருக்கிற லட்சணத்தில் இப்படி எவராவது திருந்தினதாக இவர்களால் காட்ட முடியுமா என்பதே கேள்வி. ஜெயிலில் சௌகரியமெல்லாம் பண்ணி கொடுப்பது என்றால் வெளியிலே வேலை வெட்டி இல்லாமல் திண்டாடுகிறவர்களுக்கு அங்கே ஜெயிலுக்கு போய் நாம் பாட்டுக்கு தின்று கொண்டு தூங்கிக் கொண்டு இருக்கலாமே என்றுதான் தோன்றும். தர்ம ரட்சணைக்கென்று டைரக்டாக சர்க்கார் எதுவும் செய்யாமல் அதே மையத்தில் அரசியல்வாதிகள் தங்களுக்கும் தங்களுடைய கொள்கைகளுக்கும் சமூகத்தில் முக்கியத்துவத்தை உண்டாக்கி கொண்டு விட்டதால் தர்ம பீடங்களில் செல்வாக்கும் தர்ம சாஸ்திரங்களில் அத்தாரிட்டியும் மங்கி போய் ஜனங்கள் தர்மத்துக்கு பயப்பட வேண்டும் என்ற உணர்ச்சியை இப்போது ரொம்பவும் இழந்து விட்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் குற்றம் செய்வது நேச்சுரல் தான் என்று வேண்டுமானால் இந்த கால குற்றவாளிகளை ரொம்பவும் தண்டிக்காமல் விடுவதற்கு நியாயம் சொல்லலாம். ஆனால் முற்காலத்தில்
பிரஜைகள் தர்மத்தை அனுசரிப்பதற்கு ராஜாங்கம் ரொம்பவும் ஆதரவாயிருந்து அதற்கானவற்றை பண்ணி கொடுத்த போதும் அவர்களில் சிலர் தப்பான வழியில் போனால் அங்கே தாட்சிண்யம் காட்ட இடமில்லைதானே. அதனால்தான் கடுமையான தண்டனைகளை சொல்லி இருக்கிறது. இப்படி இருந்ததால்தான் அப்போது மொத்த சமுதாயம் நல்லபடி இருந்தது. நல்ல ஜனங்கள் துஷ்டர்களினால் கஷ்டத்துக்கு ஆளாகாமல் நிம்மதியாக வாழ்க்கை நடத்தினார்கள். மொத்தத்தில் நம் தேசம் லோகத்திலேயே நன்னருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியது என்பதை கவனித்தோமானால் ராஜ தண்டனம் சாஸ்திரப்படித்தான் செயல்பட வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்வோம். மெகஸ்தனிசிலிருந்து ஆரம்பித்து நம் தேச நிலைமையை பற்றி அவ்வப்போது இங்கே வந்து எழுதி வைத்திருக்கிற அயல் நாட்டவர்கள் எல்லோரும் ஒருமுகமாக இங்கே ஜன சமூகத்தில் காணப்பட்ட ஒழுக்கத்தையும் நல்ல குணத்தையும் ஸ்தோத்திரிக்கிறார்கள் என்றால் அதற்கு ராஜசிக்ஷை முறையும் ஒரு காரணமாகும். இப்போது நம் ஜன சமுதாயம் எப்படி இருக்கிறது என்றும் நமக்கு தெரியும். ஆனாலும் தண்டநீதி சாஸ்திரத்தை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். பெர்சுவேஷன், சாத்விகமாக திருத்துவது என்றெல்லாம் இக்காலத்தில் பேசினாலும் யுத்தம் வந்தால் அல்லது பொருளாதாரத்திலோ பொலிட்டிக்கலாகவோ நெருக்கடி வந்தால் அப்போது எமர்ஜென்சி என்று பிரகடனம் செய்கிற போது முதல் காரியமாக தண்டனை விதிப்பதைத்தானே கடுமையாக்கியிருக்கிறார்கள். ஆக எடுத்து சொல்லி திருத்துவதை விட தண்டிப்பதுதான் தேசத்தில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் ஏற்பட உதவும் என்று ஒப்புக்கொண்டதாகித்தானே ஆகிறது. அநேக உயர்ந்த நோக்கங்களுக்காகவே தர்ம அர்த்த சாஸ்திரக்காரர்கள் தண்டனையை கடுமையாக வைத்திருக்கிறார்கள். ஒன்று குற்றம் என்பது ஒருவனால் இன்னொருவனுக்கு அல்லது சமூகத்துக்கே ஏதோ ஒரு விதத்தில் ஏற்படும் கஷ்டம்தானே. இப்படித்தான் கஷ்டத்தை கொடுத்தால் அப்போது ராஜா அதைவிட பெரிய கஷ்டத்தை தனக்கு தண்டனையாக கொடுப்பார் என்ற பயம் இருந்தால்தான் ஒரு பிரஜை ஒழுங்காய் இருப்பான். 10 ரூபாய் திருடிவதால் ஒருத்தனுக்கு தான் கொடுத்த கஷ்டத்துக்கு பதிலாக 4 மாசம் ஜெயிலில் கஷ்டப்படணும் என்றால்தான் திருட மாட்டான். இரண்டாவது நோக்கம் கடுமையான தண்டனையானது குற்றம் பண்ணுகிற ஒருவன் இனிமேல் அப்படி பண்ணாமல் இருக்கும்படி செய்வதோடு மற்றவர்களும் இவனை பார்த்து அந்த மாதிரி பண்ணாமல் இருக்க செய்து ஒரு சமூக ரட்சையாகிறது. மூன்றாவது நோக்கம் ஆத்ம சம்பந்தமானது. அதாவது பாபம், பாப பரிகாரம் என்ற விஷயங்கள் வந்து விடுகின்றன. குற்றம் பண்ணுவது பாபம். அது குற்றவாளியை நரகத்துக்கு தள்ளும். என்னென்ன குற்றத்துக்கு நரகத்தில் என்னென்ன மகா பயங்கரமான தண்டனைகள் என்று சாஸ்திர புராணங்களில் விவரமாக சொல்லி இருக்கிறது. ராஜ தண்டனை பெறுவதனால் ஒரு குற்றவாளி இந்த பாபத்திலிருந்தும் நரகவஸ்தையிலிருந்தும் விடுபடுகிறான். அந்த நரகலோக சித்திரவதையுடன் கம்பேர் பண்ணினால் ராஜா தரும் தண்டனை ரொம்ப லேசானதுதான். இப்படி அரசன் தரும் சிக்ஷையே குற்றவாளிக்கு ஆத்மக்ஷேமத்தை கொடுக்கும். பாப பிரயாசித்தமாகிறது. பிராமணனுக்கு பக்ஷபாதமா? இங்கே ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். ராஜாவுக்கு பிராமணனை தண்டிக்க மட்டும் அதிக ஜூரிஸ்டிக்ஷன் ஆணை எல்லை கொடுக்கப்படவில்லை. பிராமணனுக்கு தரும் தண்டனை கடுமை குறைவாகவே இருக்கும். இதை பார்க்கிற போது ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்துக்கு முன் சமத்துவம் இல்லாமல் சலுகையே தரக்கூடாத ஒரு விஷயத்தில் சலுகை தந்து அநியாயம் செய்திருப்பதாக தோன்றலாம். அப்படி தோன்றினால் அது நியாயம்தான். ஆனாலும் இதன் காரணத்தை புரிந்து கொண்டால் இதிலே
அநியாய பக்ஷபாதம் இல்லை என்று தெரியும். இப்போது பிராயச்சித்தம் என்று சொன்னேனே, அதுதான் காரணம். குற்றவாளிக்கு ராஜ தண்டனையே பிராயச்சித்த கர்மா ஆகிறது என்றேன். பிராமணன் வேத மந்திர ரட்சணையே வாழ்க்கையாக கொண்டவன். ஒரு நாள் கூட அவனை விட்டு இந்த வாழ்க்கை ஆச்சாரம் போகப்படாது. அப்படி போனால் அது தேச க்ஷேமத்துக்கே கெடுதல். ஜெயிலில் போட்டால் அவன் எப்படி தன் ஆச்சாரங்களுக்கு பங்கம் இல்லாமல் மந்திர ரட்சணை பண்ண முடியும்? அல்லது கண்ணை வாங்கி காலை வாங்கி அவனை தண்டித்தால் அப்போதும் அவனால் ஆகிற வேத ரட்சணம் அல்லவா கெட்டு போகும். வேத தர்மம் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் ராஜாங்கம் இருப்பதே. அதுவே தன் லட்சத்துக்கு ஹானி செய்யலாமா? அதனால்தான் ராஜசிக்ஷையை பிராமணனுக்கு ரொம்பவும் குறைத்து சொல்லி இருப்பது. ஆனால் அதற்காக அவனை வெறுமே விட்டு வைத்து விடவில்லை. மந்திர ரட்சணைக்காக ஏற்பட்ட அவனுக்கு ஒவ்வொரு குற்றத்துக்கும் தண்டனையாக மந்திர பூர்வமாக ரொம்பவும் கடுமையான பிராயச்சித்த கர்மாக்களை சாஸ்திரமே கொடுத்திருக்கிறது. ராஜ தண்டனை இல்லாவிட்டாலும் அவனுடைய சமூகத்துக்கான சபை அவனை விசாரித்து இப்படிப்பட்ட பிராயச்சித்தங்களை ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக விதித்து பலவித குற்றங்களுக்கு ஜாதி பிரஷ்டமே பண்ணிவிடுவதென்று வைத்து அவனை அப்படிப்பட்ட குற்றங்களை மனசாலும் நினைத்து பார்க்க முடியாமல் தடுத்தது. ராஜ தண்டனையிலிருந்து பெருமளவுக்கு பிராமணர்கள் விலக்கு பெற்றிருந்தால் அவர்கள் ஒழுங்கு தப்பி குடிகாரர்களாகவும் காமுகர்களாகவும் கொள்ளை லாப கூட்டமாகவும் போய்விடாமல் சமீப காலம் வரை மற்ற எல்லா சமூகங்களாலும் ரொம்பவும் மரியாதைக்குரியவர்களாகவும் உதாரணமாக பிறருக்கு வழிகாட்டுபவர்களாகவும் தானே கருதப்பட்டிருந்திருக்கிறார்கள். இதிலிருந்தே அவர்களை அர்த்த சாஸ்திரம் நடத்திய விதம் ஜஸ்டிஃபை ஆகிவிடுகிறதல்லவா? இந்த விஷயம் இருக்கட்டும். மகாபிரிவா சரணம். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். சரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எடுத்து ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால லேட் ஆயிடுச்சு. இப்போ சில பிரார்த்தனைகள் வந்திருக்கு. பெரியவா கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். பெரியவா நம்ம சத்சங்கத்துல இருக்கா, அவளுக்கு கொஞ்ச நாளே ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை சொன்னவங்க கிட்ட லைக் அவள் she had very என்ன சொல்றது, ஒரு பேட் லைஃப் அவளுக்கு. அண்ட் எப்படி அவளோட தங்கை அவளோட பிரதர்லாம் ட்ரீட் பண்ண நினைச்சு அதை ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்கா. ஸோ அதனால எப்படியாவது அவளை வெளியில எடுத்து ஒரு நல்ல இதுக்கு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வரணும். அவளோட பசங்க மேல ஃபோக்கஸ் பண்ணி அவ படிப்புல கவனம் செலுத்த வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட பிரார்த்தனையா இருக்கு. அதுதான் நம்மளோட பிரார்த்தனையாகவும் இருக்கு. தெரியவா? ஸோ டிப்ரெஷன்ல இருந்து மீண்டு வெளியில வரணும். அடுத்தது நம்மளோட சத்சங்கத்துல இருக்கா, அவளோட பிரதர்லாம் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டின்னு இருக்கார். உத்திராட நட்சத்திரம், கௌஷிக கோத்திரம், சீக்கிரமாவே ஒரு நல்ல வரன் அமைஞ்சு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அவரோட பிரார்த்தனையா இருக்கு. அடுத்தது எப்பயுமே நம்ம வாரம் வேண்டிக்கிற மாதிரி நம்மளோட சத்சங்கத்துல இருக்க அவளோட தங்கைக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு. ஸோ சீக்கிரம் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கட்டும். யாரெல்லாம் கல்யாணம் ஆகலையோ எல்லாம் காலகாலத்துல கல்யாணம் ஆகணும் நிறைய கேள்விப்படுறோம். பெரியவா லைக் எல்லாம் காலம் கடந்து கல்யாணம் ஆகிறது எல்லாருக்கும் 30, 35, 40 வரைக்கும் போறது இப்பெல்லாம் கல்யாணம் ஆகுறது அப்படிங்கிறது. ஸோ அந்த காலம் மாதிரி அட்லீஸ்ட் ஏர்லி 20s ஆர் மிட் 20s எல்லாருக்கும் சீக்கிரம் காலகாலத்துல கல்யாணம் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். ஸோ அதுக்கான அந்த சூழ்நிலையை நீங்க தான் உருவாக்கி கொடுக்கணும் பெரியவா. போத் பேரண்ட்ஸ் மனசுலயும் பசங்க மனசுலயும் உருவாக்கி நீங்க தான் கொடுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி ஒரு லேட் மேரேஜஸ்லாம் நடக்காம இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா பிறக்க போற குழந்தைங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ரொம்ப யோசிச்சு பார்த்தாக்கா
ஏன்னா இப்ப எல்லாமே லைஃப்ல செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு என்ன சொல்றது, பைத்தியக்காரத்தனமான ஒரு கொள்கையை வச்சுட்டு இருக்கா. அது வந்து ப்ராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது அப்படிங்கிறது புரிய மாட்டேங்கிறது. ஸோ இப்போ ஆனால் எல்லாருக்கும் இப்போ வயசு ஆக ஆக ஒரு பதட்டம் வந்துடுறது. ஸோ அந்த பதட்டத்துக்கு காரணமா குழந்தை பிறக்கிறது, அப்படியே கல்யாணம் ஆச்சுன்னு குழந்தை பிறக்காம இருக்கிறது. ஸோ இப்படி நிறைய என்ன சொல்றது, ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஆயிட்டு இருக்கு பெரியவா. ஸோ அதனால ஒரு மாறுதலை இந்த சமுதாயத்துல கொண்டு வரணும் பெரியவா. பெரிய மாறுதலா கொண்டு வரதே ஆகணும். இல்லைன்னா எதிர்காலம் ஒரு சந்ததியே வந்து இல்லாம போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க தான் பெரியவா அனுகிரகம் பண்ணணும். அடுத்தது வந்து நம்மளோட சத்சங்கத்துல இருக்கா, அவர் கனடால இருக்கார். அவர் வந்து வேலைக்காக தேடின்னு இருக்கார். கனடாலயோ யூஎஸ்லயோ வேலை கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ அவருக்கு சீக்கிரம் நல்லபடியா வேலை கிடைக்கணும் பெரியவா. அதுக்கு நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். அடுத்தது நம்மளோட சத்சங்கத்துல இருக்கா, நெக்ஸ்ட் அவளோட ஹஸ்பண்ட்காக தான் நம்ம ரொம்ப காலமா வேண்டிட்டு இருந்தோம். கேன்சர் பேஷண்டா இருந்தார். அப்புறம் சமீபத்துல தான் தவறி போனார். இப்போ அவ வந்து லைக் அவளுக்கும் அவளோட குழந்தைக்கும் எது நல்லதோ அதை பெரியவா, நீங்க எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நல்லது அவளுக்கு நடக்கட்டும் பெரியவா. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கா. ஸோ நீங்க தான் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காமிச்சு இது எந்த வழியில போனா அவளுக்கும் அவளோட குழந்தைக்கும் நல்லது அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்றீங்களோ அந்த தீர்மானம் படியே அவளோட வாழ்க்கை அமையட்டும். அதுக்கு பெரியவா நீங்க தான் அவளுக்கு உறுதுணையா இருக்கணும். அதுக்காக சூட்சிதமா நீங்க தான் சொல்லணும், இது இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு அவளுக்கு ஒரு வழி காட்டணும். அது புரிக்க வைக்கணும் அவளுக்கு. ஸோ அது பெரியவா நீங்க தான் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகணும். பாவம் தனியா இருக்க ஒரு குழந்தை வச்சுட்டு. ஸோ நீங்க தான் துணை. ஸோ அவளை நல்லபடியா ஒரு நல்ல வழிக்கு நீங்க தான் அழைச்சிட்டு போகணும் பெரியவா. இதுதான் பிரார்த்தனை பெரியவா. பர்சனல் பிரார்த்தனை அப்படின்னாக்கா, என்னோட பெரிய பொண்ணு அவளுக்கு சமீபத்துல வேலை போயிடுச்சு. ஸோ நல்ல வேலை கிடைக்கணும். அண்ட் காலகாலத்துல அவளுக்கும் கல்யாணம் நடக்கணும். வேண்டிய மாதிரி எல்லாம் காலகாலத்துக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட செட்டில் ஆகணும். அதுதான் பர்சனல் பிரார்த்தனை என்னோடது. யூஸ்வலா வைக்க வேண்டாம்னு ரொம்ப யோசிச்சேன். சரி வைக்கலாம் அப்படின்னு. எல்லாருக்கும் வைக்கிறோம், ஸோ எனக்கும் வைக்கலாம் அப்படின்னு. ஸோ அதான் பிரார்த்தனை பெரியவா. பெரியவாளுக்கு தூபதி ஆராதனை காமிச்சிடுவோம். गन्धं समर्पयामि, धूपमाघ्रापयामि, दीपं सन्दर्शयामि, धूपार्थं दीपार्थं अक्षतां समर्पयामि। एतत् सर्वं निवेदयामि। ब्रह्मार्पणं ब्रह्मवि ब्रह्माग्नौ ब्रह्माहुतं ब्रह्मैव तेन गन्तव्यं। ब्रह्मकर्म समाधिनाहं वैश्वानरो भूत्वा प्राणिनां देहमाश्रितः प्राणान् पानसमायुक्तः वचम्यन्नं चतुर्विधम्। ओम शांति 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 भूर्भुवस्सुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। देवस्य प्रसवसत्यं तत्तेन प्रक्षिञ्जामि अमृतमस्तु अमृतमस्तु स्वाहा। ओम प्राणाय स्वाहा, ओम अपानाय स्वाहा, ओम व्यानाय स्वाहा, ओम उदानाय स्वाहा, ओम समानाय स्वाहा, ओम ब्रह्मणे स्वाहा, ब्रह्मणि आत्मामृतवाय। श्री गणपते नमः। सकलेभ्यो देवेभ्यो नमः। कोडकण्ड नारंगफल निवेदनं समर्पयामि। मध्ये मध्ये पानीयं समर्पयामि। अमृताभिधानं सेत्रावसनं समर्पयामि। ताम्बूलं समर्पयामि। नीराजनं समर्पयामि। नीराजनं सुमङ्गल्यं कोटिसूर्यसमप्रभम् अहं भक्त्या प्रयास्यामि। स्वीकुरुष्व दयानिधि। श्रीगुरुभ्यो नमः। सकलेभ्यो देवेभ्यो नमः। समस्ताभारतक्षमर्थं सर्वमङ्गलप्राप्त्यर्थं कर्पूरनीराजने सन्दर्शयामि। नित्या तोटकाष्टकं காயத்ரி இருக்கீங்களா? இருக்கேன் மீனா. विदिता किल शास्त्रसुधा जलदे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिक मे शरणं
கருணா வருணாலய பாலய மாம் பவசாகர துக்க விதூன ஹிருதம் ரச்சயா கில தர்ஷன தத்வவிதம் பவசங்கர தேசிக மே சரணம் பவதா ஜனதா சுஹிதா பவிதா நிஜ போத விசாரண சாருமதே கலயேஸ்வர ஜீவ விவேகவிதம் பவசங்கர தேசிக மே சரணம் பவயே பவவானிதி மே நிதரா समजायत चेतसि कौतुकिता मम वारय मोहमहाजलधिं भवशङ्कर देशिक मे शरणं सुकृते धिकृते बहुधा भवतो भविता समदर्शनलालसता अदिदीनमिमं परिपालय मा भवशङ्कर देशिक मे शरणं जगतीमवितुं कलिताकृतयो विचरन्ति महामहसश्चलता अहिमांशुरिवात्र स्विभासि गुरो भवशङ्कर देशिक मे शरणं गुरुपुङ्गव पुङ्गवकेतनते समतामयता नहि कोऽपि सुधि शरणागतवत्सलतत्त्वनिधे भवशङ्कर देशिक मे शरणं विदिता न मया विशदैककला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो द्रुतमेव विदेहि कृपां सहजां भवशङ्कर देशिक मे शरणं भवशङ्कर देशिक मे शरणं भवशङ्कर देशिक मे शरणं. தேங்க்யூம்மா. எல்லாரும் எடுத்துக்கோங்க ஆர்த்தி. Thank you. Thank you. Thank you, Meena. Thank you. Thank you. Thank you, Meena. Thank you. Thank you, Meena. Thanks, Meena. Thank you. Thank you, Meena. Thank you. Thank you, Meena. Thank you. Thank you. Thank you. நன்றி அக்கா. தேங்க்யூ. உடம்பு பார்த்துக்கோங்க, ஒரே கோல்டுன்னு நினைக்கிறேன். Thank you, Meena. Thank you. ரொம்ப நன்றிம்மா. Thank you. நீங்களும் உடம்பு பார்த்துக்கோங்க. சரி, குயிக்கா ரீகேப் கொடுத்துடுறேன். ஸோ பெரியவா வந்து அர்த்த சாஸ்திரமும் தர்ம சாஸ்திரம் பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. லைக் எது முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தர்ம சாஸ்திரத்துக்கு முன்னாடிதான் அர்த்த சாஸ்திரம் பணிஞ்சு போகணும் அப்படின்னு. ஏன்னா லைக் தர்ம சாஸ்திரங்கிறது தர்மத்தை நிலைநாட்டுறதுதான் வந்து அதோட மெயின் கோலா இருக்கும். அர்த்த சாஸ்திரத்துல வந்து அதுவும் தர்மத்தை போதிக்கும், பட் என்னன்னா அதுல கொஞ்சம் எக்ஸப்ஷன் எல்லாம் கொடுக்கும். லைக் லைக் it's okay to be like கொஞ்சம் அங்க லூப் ஹோல்ஸ் கொடுத்து லைக் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த இமிடியட்டா நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வரணும்னா அப்படின்னு அந்த ஒரு இடம் கொடுக்கும் அதுக்கு. அந்த டிப்ளமசி எக்ஸ்பீரியன்சி அந்த மாதிரி சொல்ற மாதிரி அந்தந்த காலகட்டத்துல அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி வந்து நிறைய தர்மசாஸ்திரத்துலயும் உண்டு, பட் ஆனா அர்த்த சாஸ்திரம் ஜாஸ்தி உண்டு. சோ அதனாலதான் அது வந்து மத்த சொன்ன மாதிரி லைக் ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வேதம்னு வேதம்க்கு லைக் உபவேதமா சொன்ன அளவுக்கு அர்த்த சாஸ்திரத்தை அர்த்த வேதம்னு சொல்லாம அர்த்த சாஸ்திரம்னு தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாலும் இது வந்து ஒரு ரூல்ஸா கொடுக்க வேண்டியதுதான் அது. பட் ஆனா லைக் மெயினா வந்து தர்ம சாஸ்திரத்தை ஒட்டிதான் வந்து அந்த காலத்த ராஜாங்கங்கள்லாம் இருந்தது, ராஜாக்கள்லாம் இருந்தா அப்படின்னு வந்து பெரியவா வந்து சொல்றான். ஸோ அதனால வந்து லைக்
அதாவது அர்த்த சாஸ்திரம் வந்து லைக் அதாவது உபவேதம் அதெல்லாம் வந்து லைக் தர்ம பிரகாரம் தான் ஃபுல்லா போகும் அப்படின்னாக்கா லைக் இந்த அர்த்தம் அப்படிங்கிறது இட்ஸ் லைட்லி லைக் தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அர்த்த வந்து இந்த காமத்தோட தான் வந்து லைக் கொஞ்சம் அது ஒட்டி போகும். ஏன்னா அது நம்மளோட அந்த ஆசைகளை நம்மளோட அந்த தற்காலிகமான ஒரு சௌக்கியத்தை கொடுக்கறதுக்கு தான் வந்து அது வழி பண்ணி கொடுக்கும். ஆனா பட் தர்மம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அது சாஸ்வத சௌக்கியத்துக்கு வழி பண்ணி கொடுக்கும். ஸோ விச் இஸ் ரிலேட்டட் டு த மோக்ஷம். ஸோ தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு பார்த்தா அந்த அர்த்த காம நடுவுல இருக்க அந்த அர்த்த காமமும் தே கோ டுகெதர். பட் அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க தர்மமும் லாஸ்ட்ல இருக்கிற மோக்ஷமும் தே கோ டுகெதர். பிகாஸ் அந்த தர்மம்ங்கிறது வந்து விடாப்படியா இருந்து நம்மளோட சாஸ்வத மோட்சத்துக்கு வழியை வந்து காமிச்சு கொடுக்கறது அப்படின்னு தான் பெரியவங்க சொல்றான். அதனாலதான் லைக் எல்லாம் அந்த காலத்துல வந்து லைக் அந்த இப்ப மகாபாரதமா இருக்கட்டும் இல்ல ராமாயணமா இருக்கட்டும் அதுல வந்து அத்தனை இது தர்மம் வந்து அவ்வளவு வந்து கொட்டி கிடக்கிறது இதுல அப்படின்னு. அதாவது அர்த்த சாஸ்திரம் வந்து நம்மளோட ஒரு என்ன சொல்றது திருஷ்ட பலனை கொடுக்கும். திருஷ்ட பலன் மீன்ஸ் we can see it with ourselves. இம்மீடியட்டா அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும். ஆனா தர்ம சாஸ்திரம் அப்படிங்கிறது இம்மீடியட்டா ரிசல்ட் நம்மளுக்கு தெரியாது. அதிர்ஷ்ட பலனை தான் அது கொடுக்கும். ஆனா அது வந்து சாஸ்வதமா இருக்கும். அண்ட் அது வந்து லைக் இந்த இகலோகத்துக்கு மட்டும் இல்லாம நம்ம இந்த பரலோகத்துக்கும் சௌக்கியத்தை வந்து நம்மளுக்கு வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்கும் அந்த தர்ம சாஸ்திரங்கள். ஸோ அதனால தர்ம சாஸ்திரத்துக்கான நிறைய இது கதைகளா இருக்கட்டும் இல்ல நிறைய சம்பவங்களா இருக்கட்டும் ராமாயணத்திலயும் மகாபாரதத்திலயும் நிறைய இருக்கு அப்படின்னு வந்து பெரியவா சொல்றாங்க. லைக் அந்த மகாபாரதத்துல கூட அந்த சண்டைக்கு அப்புறமா அந்த தர்மபுத்திரர் வந்து லைக் பட்டாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா பீஷ்மர் வந்து அவருக்கு நிறைய உபதேசம் பண்றார். சாந்தி பர்வா அனுசாசனிக்க பர்வா அப்படிங்கறதுல பெரிய பர்வா இருக்கு. அதுல வந்து ராஜ தர்மத்தை பத்தி தான் வந்து அத்தனை உபதேசம் பண்றார். அதே மாதிரி ராமாயணத்துல பார்த்தோம்னா ராமரை வந்து திருப்பி அந்த காட்டுக்கு ராமர் போயிடுறாரு. அவர் திருப்பி கூட்டுக்கிறதுக்கு பரதன் வரும்போது பரதனுக்கு வந்து உபதேசிக்கிற ராமர்களுக்கு எப்படி வந்து அஜயபாரம் பண்றது அப்படின்னு சொல்லி. சோ அது முழுக்க முழுக்க தர்மத்தை பத்தின விஷயங்களே வந்து அவர் பேசியிருப்பார் ராமர். சோ அதனால வந்து ஆனால் தர்ம சாஸ்திரம் தான் மேலோங்கி இருக்கும். பட் அதுக்கான ஏற்பட்ட நூல்கள் அர்த்த சாஸ்திரங்கிறது அதையும் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனா வந்து லைக் அதுல வந்து நமக்கு மோஸ்ட்லி லைக் நிறைய நல்ல சத்தியம் தர்மம் நியாயம் நேர்மை அதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த ராஜதந்திரம் சமயோசித்தம் மாதிரி லைக் அதாவது அந்தந்த காலகட்டத்துல அந்த அந்த கட்டங்கள்ல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு வந்து அர்த்த சாஸ்திரத்துல வந்து சொல்லுவா. பட் ஆனா வந்து வித் மோர் ஃபிளெக்சிபிலிட்டி. ஆனா தர்மசாஸ்திரலையும் அந்த ரூல்ஸை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருப்பா. பட் வித் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸா இருக்கும் அது அப்படின்னு வந்து பெரியவா வந்து சொல்றான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றான். இப்போ வந்து ஒரு வைத்தியர் இருக்கார். இப்ப நம்மளுக்கு உடம்பு சரியில்லை ஸ்ராத்த தினம் வந்திருக்கு. அப்ப அன்னைக்கு வந்து நம்ம அவ்வளோ லைக் ஸ்ரத்தையா பண்ணணும் கட்டுப்பாடோட மரியாச்சாரத்தோட பண்ணணும் அப்படின் போது நம்ம எதுவுமே ஆகாரமே பண்ண மாட்டோம். ஆனா ஆயுர்வேத சாஸ்திரத்தை வந்து காமிச்சு அன்னைக்கு வந்து ஒரு பூண்டு லேகம் சாப்பிடலாம் அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படின்னு வந்து ஆயுர்வேதம் வந்து சொல்லலாம். அத அர்த்த சாஸ்திரம் கோட் பண்ணி காமிக்கலாம். ஆனா லைக் அந்த பண்ற அந்த பிராமணன் லைக் எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல ஆனா நான் வந்து பூண்டு லேகியம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தர்மத்தை விட்டு லைக் அந்த சாஸ்திரத்தை விட்டு விலகாம யார் இருக்காளோ அதுதான் வந்து லைக் அதுக்கான பலனை அவளுக்கு வந்து வாங்கி கொடுக்கும் அப்படின்னு வந்து பெரியவா சொல்றா. சோ இதுதான் வந்து லைக் அர்த்த சாஸ்திரத்துக்கும் தர்ம சாஸ்திரத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அப்படின்னு. அதாவது அர்த்த சாஸ்திரம்ங்கிறது இமீடியட் எஃபெக்ட். லைக் நம்மளுக்கு காது கேட்கறது லைக் நம்ம ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். இப்ப ஏதோ அவனுக்கு இமீடியட்டா தண்டனை கொடுத்த நம்ம எல்லாருமே சொல்றோம். இப்ப ஏதாவது நம்ம பாக்குறோம் ஏதோ டிவிலயோ இல்ல ஏதாவது நியூஸோ ஏதாவது படிக்கிறோம் யாராவது அநியாயமா ஏதாவது பண்ணிட்டானா இமீடியட்டா நம்மளுக்கு வந்து கோவம் வருது. அவனுக்கு பிடிச்சி ஜெயில போடணும் அவனுக்கு இப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படி தண்டனை கொடுக்கணும் நம்ம வந்து அப்படி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம சொல்லுவோம். சோ அது வந்து லைக்
ஆப்வியஸ்லி அதெல்லாம் பண்ணணும் தான். பட் வந்து அது வந்து என்ன சொல்றது, அது இமிடியேட்டா கொடுக்கக்கூடிய அந்த பிரத்யக்ஷ பலன். பட் தர்மசாஸ்திரப்படி என்ன என்ன குத்தம் பண்ணா யார் அதுக்கு உடந்த அத வந்து ரூட் காசியும் போய் அத வந்து இது பண்றதுதான் தர்மசாஸ்திரத்தோட ஒரு இது அப்படின்னு வந்து பெரியவா சொல்றா. சோ அதனால அது பேர் என்ன நம்மளோட அதிருஷ்ட பலனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம அதிருஷ்டமா அதுக்கப்புறமா சாஸ்வதமா கிடைக்கக்கூடிய விட நலனையும் உத்தேசிச்சுதான் இந்த தர்ம சாஸ்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றான். அந்த அர்த்த சாஸ்திரம்ங்கிறது லைக் சாணக்கியர் எழுதுறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா அது வந்து அது தவிர்த்து லைக் சுக்கிரநீதி சுக்கராச்சாரியர் எழுதின அர்த்த சாஸ்திரமும் இருக்கு அப்படின்னு வந்து பெரிய சொல்றா. அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி நான் பெரிய நிறைய டீட்டெயில்டா வந்து சொல்லிட்டு போறேன். மொத்தமா சொன்னா திருப்பி நான் திருப்பி மொத்தமா படிக்கிற மாதிரிதான் இருக்கும். பட் இதுதான் வந்து லைக் அதோட சாராம்சம். அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து அந்த நம்ம வந்து ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இப்போ ராஜா இப்பெல்லாம் வந்து அந்த அந்த ராஜா அந்த கிங்டம் எல்லாம் அபாலிஷ் ஆயிடுச்சு இல்லையா? ஒன்ஸ் அந்த இது பிரிட்டிஷ் ரூல் போன உடனே. ஏன்னா லைக் ராஜாக்கு அப்புறமா பையன் தான், அதுவும் பெரிய பையன் தான் வந்து முதல் பையன் தான் வந்து ஆட்சிக்கு வரணும். ரெண்டாவது பையனுக்கெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்லாம் ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அது அப்படி கிடையாது. அது லைக் யாருக்கெல்லாம் லைக் இன்னும் தகுதி இருக்கோ அந்த பிள்ளைகள்ல அவளுக்கு தான் போகும். மோர் ஓவர் வந்து அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து சொத்து சேர்க்கறதுல வந்து அவளை வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. எல்லாமே லைக் காளிதாசன் வந்து ரகு வம்சத்துல வந்து திலீபன் அந்த ரகு ராஜா எப்படி வந்து ஆட்சி பண்ணாங்கிற மூலமா அந்த தர்மசாஸ்திரத்தை வந்து அவ்வளவு அழகா அந்த ரகு வம்சத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். அது எப்படின்னா ஒரு வண்டு வந்து பூவுக்கு வந்து வழி தெரியாம எப்படி அந்த தேன் எடுக்குமோ அதே மாதிரி லைக் இந்த ராஜா வந்து குடிமக்களுக்கு வந்து இது இல்லாம டாக்ஸ் போட்டு டாக்ஸ் வாங்கி அப்புறம் அந்த குடிமக்களுக்காகவே திருப்பியும் வந்து செலவு பண்ணணும். அப்படிதான் ஒரு ராஜ்யம் இருக்கணுங்கிற மாதிரி ரகுவம்சத்துல காளிதாசன் ரொம்ப அழகா எழுதியிருப்பான். சோ அந்த மாதிரிதான் வந்து அந்த காலத்து ராஜாக்கள்லாம் இருந்தா தே டோன்ட் லைக் அவளுடைய இத வந்து பெருக்கிக்கவே இல்லை. மக்களா வந்து பார்த்து ஏன்னா இப்போ ஒரு ராஜானா இந்த ரூல் வச்சிருக்கான்னா அவனுக்கு எல்லாம் கட்டுப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு அரண்மனையை கட்டி கொடுத்து அவனுக்கு ஒரு இதை கொடுத்து அவனுக்கு ஒரு பொசிஷனை கொடுத்து ஒரு வச்சுட்டாலே வெளிய லைக் பட் அவனோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து லைக் மக்களை எப்படி நல்லபடியா வழி நடத்துறது, அவளை எப்படி தர்மத்துக்கு உட்படுத்தி கொண்டு போறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் வந்து எப்பயுமே இருக்கும் அந்த ராஜாக்கு. சோ அதனால தன்னோட சொந்த இது சொத்தை பெருக்கிக்கிறதுல அவனோட ஆர்வம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கோட் பண்றான் பெரியவா. சோ அதனால அண்ட் இன்னொன்னு வந்து லைக் வம்சாவழி தான் வரணும்னா அந்த மாதிரி இந்த இதுல பார்த்தோன்னா இந்த அசமஞ்சன் ஒரு ராஜா இருப்பான். அவனுக்கு தகுதியே இருக்காது. அவன் வந்து அத்தனை ஒரு இது அதனால இப்ப கூட நம்ம சொல்லுவோம்ல யாராவது ரொம்ப லேசியா இருந்தானாக்கா அசமஞ்சம் மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இருந்தவனை கூட வந்து லைக்னா அந்த பிரதிநிதிகள் அந்த இருக்க அந்த சபையில இருக்கவாளே வந்து அவனை துரத்தி அடிச்சுட்டா. சோ அதனால இட்ஸ் நாட் லைக் தகுதி இருக்கா இல்லையா லைக் முதல் பையன் தான் ஆளணும் அப்படிங்கறதுலாம் ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு அப்படின்னு வந்து பெரியவா வந்து சொல்றா. பட் இந்த காலத்துல எல்லாம் பார்த்தானாக்கா இன்னும் அதிகாரத்துல வந்தவாளுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ லைக் ஆட்சிக்கு வந்தவொடனே புது புது பங்களா எல்லாம் கட்டின்னு இருக்கா, அதை பத்தி யாரும் கேள்வியும் கேட்கறது இல்லை அப்படின்னு பெரிய இப்ப இருக்கிற ஸ்திதியை வந்து நல்லாவே எடுத்து சொல்றா பெரியவா. ஆக்சுவலா எப்பயோ சொன்னது பட் ஸ்டில் இது அந்த அப்ளை ஆகுது. அண்ட் இன்னொன்னு வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போது ராஜேந்திர பிரசாத் வந்து சொன்னார் லைக் ஒரு ஜட்ஜா இருக்கா இல்ல ஒரு லாயரா இருக்கான்னா ஒரு குவாலிஃபிகேஷன் வேண்டுமா இருக்கு இல்லையா? ஸோ அவளுக்கு இந்த குவாலிஃபை ஆகணும், இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிருக்கணும், ஜட்ஜா இருக்கிறதுனா இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இவ்வளவு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கணும், லா பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்லாம் நம்ம வைக்கிறோம். பட் ஆனா ஒரு அரசியல்வாதியா ஒரு மக்களை ரூல் பண்ணும்போது அவளுக்கும் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து மட்டும் வந்து ஃபாட். ஆனா அங்க அந்த இதுல இருந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச்ல இருந்தவா வந்து அத ஏத்துக்காம லைக் இன்னும் அந்த மாதிரி எம்எல்ஏவா இருக்கட்டும் எம்பியா இருக்கட்டும் அவளுக்கு வந்து தகுதின்னு ஒண்ணு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸையே எடுத்துட்டாளாமா. சோ எவ்வளவு பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம் அது அப்படின்னு ஒரு நாட்டை ஆள்றவா ராஜாங்கத்தை ஆள்றவாளுக்கு தெரியணும் இல்லையா? லைக் அவளுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சாதானே அவ என்ன பண்றா ஏது பண்றாங்கிறது தெரியும். ஆனா இப்ப இருக்கிற ராஜாங்கம் வந்து
அவளையும் பாத்துக்கிறதுல மக்களையும் வந்து அவளைதான் பாத்துக்கிறா. லைக் சொந்த இது மக்கள் எல்லாம் பாத்துக்கிறதே இல்லை. அப்படி ஒரு விஷயமே அவளுக்கு வந்து கவனத்துக்கு வர்றதே கிடையாது அப்படின்னு வந்து அழகா வந்து பெரியவர்கள வந்து சொல்லியிருக்கா. அண்ட் இன்னொன்னு வந்து இப்போ அப்பெல்லாம் வந்து தர்மசாஸ்திரத்துல வந்து மாத்தவே மாட்டா. சரி வாட் எவர் இஸ் இதே அப்படியே வந்து பரிபாலனம் பண்ணுவா. அது அப்படியே ஸ்ட்ரிக்டா அப்படிதான் வந்து அவ சின்ன வயசுல இருந்தே வளரும் போது அவளுக்கு சொல்லி கொடுக்குற லைக் இந்த மாதிரி வசிஷ்ட ரிஷிகளா இருக்கட்டும், இல்ல தனுர்வேதம் ஏன்னா தே ஹாவ் டு பி ஸ்கில்டு. லைக் தனுர்வேதத்துல இருக்கட்டும், அர்த்த சாஸ்திரத்துல இருக்கட்டும், தர்ம சாஸ்திரத்துல எல்லாமே அந்த ராஜாவோட பிள்ளையா இருந்தாலும் அதெல்லாம் படிச்சுட்டு தான் வரணும் அடுத்த ராஜா பதவிக்கு. அப்படியே படிக்காம வந்துட முடியாது. சோ அவளும் அப்ப அதெல்லாம் தர்ம சாஸ்திரத்தெல்லாம் சொல்லிதான் அவ வந்து வளர்ப்பா. சோ அதனாலதான் லைக் இவந்தோ ராஜா ராமர் வந்து ஏக பத்னி விரதனா இருந்தாலும் பட் ராஜாக்களுக்கு அந்த காலத்துல அலவன்ஸ் இருந்தது. லைக் தே கேன் ஹாவ் மோர் வைஃப்ஸ் அப்படின்னு. தே வில் பி லைக் பேட்டில் ஃபீல்ட்ல இருப்பா. அண்ட் யூனோ எப்பயுமே லைக் ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருப்பா. மக்களை பாத்துக்கணும். அப்புறம் யாராவது எலிமிஸ் வெளிநாட்டுல இருந்து வருவா. சோ அதனால அவளுக்குன்னு அலோவ் பண்ணியிருந்தது. அண்ட் இன்னொன்னு எந்த கிங்டம் வின் ஓவர் பண்றாலும் அந்த கிங்டம்ல இருந்து இருக்கிற பொண்ணு ராஜா அந்த ராஜாவோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது. சோ தட் அந்த 2 கிங்டமும் லைக் யூனோ சோ தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால சோ தே ஹாவ் அ பெட்டர் ரிலேஷன்ஷிப். சோ திருப்பி அவ சண்டை போட்டுக்க மாட்டா. சோ அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்தது. சோ அதனாலதான் அவளுக்கு வந்து அந்தப்புறம் அப்புறம் கேளிக்கை கிரகம் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. பட் ஸ்டில் அவ வந்து they are so control over their senses. சோ அதனால ஏன்னா அப்படிதான் அவ வந்து வளர்க்கப்பட்டிருக்கா அந்த மாதிரி அப்படின்னு வந்து பெரியவா சொல்றா. சோ அதனால லைக் அதாவது அந்த ராஜா வந்து லைக் கொஞ்சம் கூட லைக் அந்த தர்மத்தை மாறாம அந்த கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணாமதான் வந்து தே ரூல்டு. அதனாலதான் லைக் நம்ம இந்த மனுநீதி சோழன் எல்லாம் பார்க்கும்போது அவனோட பையன் வந்து தெரியாம அந்த தேரை வந்து ஒரு கண்ணுக்குட்டி மேல ஏத்திட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தானும் தன்னோட பையனும் அந்த மாதிரி அதே மாதிரி வலி அனுபவிக்கணும். அந்த எப்படி அந்த தாய் பசு வந்து தன்னோட கண்ணுக்குட்டி இழந்து தவிக்கிறதோ அதே மாதிரி எனக்கும் அது தண்டனையா இருக்கும். அண்ட் அதை ஏத்தி கொன்ன என்னோட பையனுக்கும் அதே தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரும் அந்த தேர் சக்கரத்துல ஏறி அவனோட பையனை படுக்க வச்சு அந்த தேரை மேல ஏத்திடுவார். அப்புறம் அந்த தர்ம தேவதையே வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கும் உயிரை கொடுத்து அப்புறம் அந்த ராஜாவோட பையனுக்கும் உயிரை கொடுக்கும். ஸோ அப்படிதான் அந்த காலத்துல தர்மம் விலகாதைக்கு ராஜ்யபாரம் பண்ணினா. ஈவன் நம்ம சக்கரவர்த்தி வந்து தன்னுடைய இது சதையை அறுத்து அந்த புறாவுக்கு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த பாரி வந்து இதுக்கு முல்லைக்கு இது வந்து தேர் கொடுத்தான் அப்படின்லாம் வந்து நம்ம பாக்குறோம். ஸோ அதனால they are not like sophisticated-ஆவே இருந்தானே சொல்ல முடியாது. லைக் யூனோ அவளோட இதுல வந்து பப்ளிக் வெல்ஃபேர் லைக் ஜனங்களோட வெல்ஃபேர் ஒண்டிதான் அவளோட அந்த குறிக்கோளாவே இருந்தது அப்படின்னு வந்து தெளிவா சொல்றா. அண்ட் இந்த காலத்துல பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷன்ல வந்து 1008 அமெண்ட்மெண்ட் போட்டு 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 மாத்திட்டே இருக்கா. லைக் யூனோ தே நாட் ஸ்டிக்கிங் டு த ஒரிஜினல் திங். அது எவ்வளோ வந்து தங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிளெக்சிபிளா மாத்திட்டே இருக்கா. கேட்டாதான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு வந்து தெளிவா சொல்றான். ஸோ இதுதான் வந்து லைக் நான் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் சொல்றேன். பட் இதுதான் ஓவரால் என்ன சொல்றது சாரம் இன்னைக்கு நம்ம படிச்சதுல. அதே மாதிரி முக்கியமான அரச கடமைகள்னா ஒண்ணு தர்மத்தை வந்து ரட்சிக்கணும், இன்னொன்னு வந்து சிக்ஷிக்கணும். அதாவது லைக் தப்பு பண்றவால தண்டனை கொடுக்கணும். அது உள்நாட்டு இதுவா இருந்தாலும் சரி இல்ல வெளிநாட்டு இதுவா இருந்தாலும் சரி. சோ ரட்சிக்கவும் வேணும், அது தப்பு பண்றவால சிக்ஷிக்கவும் வேணும். தான் 2 கடமையா இருக்கிறது ராஜாவோடது அப்படின்னு வந்து தெளிவா சொல்றான். அப்புறம் அந்த காலத்துல வந்து லைக் அந்த மாதிரி ராஜாவுக்கு வந்து இந்த பிராமணனை தண்டிக்கிறதுல அந்த அளவுக்கு இது கடுமையா காமிக்கல. தே ஹாவ் சம் இது இருந்தது. என்ன சொல்றது ஒரு பேர்னா ஒரு அவளுக்கு கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருந்தது அப்படின்னு. ஏன் அப்படின்னாக்கா ஏன்னா
பிராமணனோட கடமை வந்து எப்பயுமே அந்த வேதம் ஓதுறது, அப்புறம் அந்த அக்னி ரட்சணம் பண்றது அதெல்லாம் தான். சோ அவனை வந்து குற்றவாளியா கூண்டுல போட்டுட்டானாக்கா அந்த வேத ரட்சணம் நின்று போயிடும். சோ அதனால அவனோட நாட்டுல நடக்க வேண்டிய அத்தனை நல்லதும் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு அந்த அளவுக்கு சிக்ஷை கொடுக்கறது இல்லை. அதுக்கு நான் அவளை வந்து ஃப்ரீயா விட்டுட்டா அப்படின்னு அர்த்தம் இல்லை. பட் அதுக்கு பிராயச்சித்தமா நிறைய கர்மாக்கள் இந்த பிராமணனுக்கு கொடுத்துருக்கு. சோ அதுவே வந்து அவனுக்கு ஒரு தண்டனை மாதிரிதான். அந்த அத்தனை கர்மாக்கள் இருக்கு. அதே அவன் கொடுக்குற ராஜா கொடுக்குற தண்டனை காட்டிலும் அது பெரிய தண்டனையா இருக்கும் பிராயச்சித்த கர்மா பண்ண வேண்டியது. சோ அதனால வந்து அந்த இது பேருனா அவளுக்கு ராஜ தண்டனை வந்து ரொம்பவே அவளுக்கு கம்மியா தான் இருந்தது அப்படின்னு வந்து பெரியவா சொல்றான். லைக் இன்னொன்னு வந்து லைக் சோஃபார் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பிராமணன் அப்படிங்கிறவன் லைக் ரொம்ப தப்பு பண்ணி லைக் இது தண்டனை வாங்கின மாதிரி இந்நாள் வரைக்கும் அந்த சமீப காலம் வரைக்கும் அந்த மாதிரி இல்ல லைக் எல்லாராலையும் ஒரு மதிக்கப்படுற ஒரு பொசிஷன்ல தான் இருக்கான் அப்படின்னு வந்து பெரியவா வந்து சொல்றான். சோ அதனால அர்த்த சாஸ்திரம் நடத்துற அர்த்த சாஸ்திரம் கொடுத்த அந்த ரூல் வந்து ஜஸ்டிஃபை ஆகுது அப்படின்னு சொல்றான். மத்தது என்ன அப்படிங்கறத அடுத்த ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ so much. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சொல்லுங்க. ஒரே ஒரு அந்த பகவத்கீதையில பற்றற்றமை என்ன, அது என்ன அஃபெக்ஷனாமா? பற்று இல்லாம இருக்கணும்னா பற்று இல்லாம இருக்கணும் அப்படின்னா அஃபெக்ஷனா இல்ல என்ன? பற்று இல்லாம அட்டாச்மெண்ட் எல்லாத்துக்கும் அட்டாச்மெண்டா இல்லாம இருக்கணும். ஏதோ சொந்தங்கள் கிட்டயா இருக்கட்டும், இல்ல பொருள் மேலயா இருக்கட்டும், எது மேலயும் ஒரு பற்றுதல் இல்லாம இருக்கிறது. ஒரு பாண்டிங் லைக் எல்லாத்துலயும் ஒரு பாண்டிங் வந்துடும். இது என்னோடது, ஒரு சாமான் எடுத்துட்டா என்னோடது, இல்ல என்னோட குடும்பம், என்னோட ஹஸ்பண்ட், என்னோட குழந்தை. சோ அந்த பாண்டிங்னாலேயே ஒரு இது வந்து இடத்துல அது நமக்கு அட்டாச்மெண்ட். ஓகே, சரி. வேற கொஸ்டின் இருக்கா? I'll end the session. Thank you.